गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। जन्माद्यस्य यतोऽन्वयाश्चितरश्चास्तेश्च अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वार्यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तदुःखं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैटवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैश्वरः सद्यो रुध्यते अत्र कृतिभिः शुश्रूषया तद्दक्षिणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतत्वरसंयुतं पिबत भागवतं रसम् आलयं मुहुरगो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। श्रीमद् भागवतத்தில் நம்ம நாலாவது ஸ்கந்தத்தில் இருக்கும். அதில் ஸ்வயம்பு மனு எப்படி பிரம்மாவின் ஆக்ஞைக்கு பேரில் இந்த சிருஷ்டியை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம். இந்த சார்ட் நீங்கள் கையில் வச்சுருந்தா அது புரியும். இதில் ஸ்வயம்பு மனுவுக்கு 3 மகன்களும் 2 மகள்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் மகன் பிரியவிரதன், 2வது மகன் உத்தானபாதன், 3வது ஆஹூதி, 4வது பிரசூதி, 5வது தேவஹூதி. இந்த ஆஹூதி பிரசூதி தேவஹூதி அவர்களுடைய கதைகளை புராணங்களை நாம் விரிவாக பார்த்தோம். அடுத்தது உத்தானபாதனுடைய சரித்திரத்தையும் அவர்களிலிருந்து வந்த அங்கன் வேணன் போன்றவர்களுடைய பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரம் வரைக்கும் பார்த்தோம். இதையெல்லாம் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கு சொல்லி முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகிவிட்டது. அவருக்கு கொடுத்திருக்கிற தக்ஷகன்ற பாம்பு 7 நாளில் கடிக்கும்னு சொல்லியிருந்தா, அதில் 2 நாட்களுக்கு நமக்கு 53 பாகவதம் கிளாஸ் ஆச்சு. சுகபிரம்ம மகரிஷிக்கு வெறும் 2 நாட்களே சென்றன. அதனால் பரீட்சித்துக்கு இப்போ அவர் கேள்வி கேட்கிறார். சுகபிரம்ம மகரிஷியே, நீங்கள் சொன்னீங்க ஸ்வயம்பு மனுவுடைய முதல் பையன் மகனின் பெயர் பிரியவிரதன்னு. ஆனால் உத்தானபாதனுடைய சரித்திரத்தை சொல்லி பிறகு தேவஹூதி பிரசூதி ஆஹூதி அவர்களுடைய கதைகள் எல்லாம் சொன்னீங்க. முதல் மகனுடைய கதையை மட்டும் சொல்லலையே, அதையும் சொல்லுங்க, எனக்கு தான் டைம் இருக்கே இன்னும் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போது சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு சொல்வதாக வருவதுதான் 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தில் இப்போ நான் கேட்டதையே அப்படியே அவர் சொல்றார். பிரியவ்ரதோ பகவதா ஆத்மா ராம கதம் முனி கிருஹே ஆரமத கலு கர்யன்மூலே கர்மபந்த பிரராபவ. இந்த பிரியவிரதனுடைய சரித்திரத்தை நான் உங்களிடமிருந்து கேட்க ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு
பரீட்சித் மகாராஜா சொல்றார். பிரியவிரதனுக்கு அவருடைய கதையை சொல்லும்போது சொல்றார், பிரியவிரதனுக்கு ஒரு மகளும் 13 ஆண் மகன்களும் இருந்தார்களப்பா. அதுல 13 மகள்களுக்கும் 3 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் நிவர்த்தி மார்க்கமான சந்நியாச மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். மீதி இருக்கிற 3 குழந்தைகள் தபஸ் செய்து அவர்கள் மனுவாக மாறிவிட்டார்கள் அப்படின்ற. அடுத்தது 7 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 7 குழந்தைகளும் சப்த தீபமாக மாறிவிட்டார்கள். இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, சங்கல்பத்துலலாம் பரதகண்டே பரதவர்ஷே அஸ்மின் லோகே கலியுகே அப்படின்னு அந்த சப்த தீபங்கள் 7 விதமான தீபங்கள் இருக்கு. இங்கிலீஷில் சொன்னால் காண்டினென்ட், ஆஸ்திரேலியா காண்டினென்ட், ஐரோப்பா காண்டினென்ட், அமெரிக்கன் காண்டினென்ட், ஏஷியா காண்டினென்ட் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு தீபங்களுக்காக அவர்கள் சென்று அவர்கள் ஒவ்வொரு தீபங்களாக மீன்ஸ் ஒவ்வொரு காண்டினென்ட்னா உருவாயிட்டாங்க. ஸோ அதில் 7 தீபங்களுக்கு 7 ராஜாக்களாக மாறிவிட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர் யக்ஞதரர் அப்படின்றவர். ஸோ பிரியவிரதனுக்கு ஒரு மகளும் 13 பிள்ளைகளும், அதுல 3 பேர் சந்நியாச மார்க்கம், 3 பேர் மனுக்களாக மீன்ஸ் ராட்சச மனு, ரைவத மனு, சாக்ஷிஷ மனு அப்படின்னு மனுகளாக மாறிவிட்டார்கள். மீதி இருக்கிற 7 பேரும் 7 தீபங்களுக்கு சென்று விட்டார்கள். அதுல ஒருத்தர் அவங்களுடைய வம்சத்துல வரவங்க யக்ஞதரர் அப்படின்றவர். இந்த யக்ஞதரர் அப்படின்றவருக்கு மனைவியாக பூர்வ சித்தி அப்படின்ற ஒரு ராணிக்கும் யக்ஞதரருக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு 9 குழந்தைகள். இதெல்லாம் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்து கேட்டதுனால விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு குழந்தைங்க, அவங்க பேரெல்லாம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர்களுக்கு 9 குழந்தைகளில் ஒருவர் தான் நாபி என்னும் மகாராஜா. இந்த நாபியுடைய சரித்திரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாவே சொல்றார். நாபி என்பவர் சிறந்த தர்மமான். அவர் தர்மசிரேஷ்டத்தோட தர்மத்தை பரிபாலிப்பதற்காகவே வாழ்க்கையை எல்லாம் நடத்தி வந்தார். அவருடைய மனைவி பெயர் மேருவதி அப்படின்றவங்க. அவங்களோட சேர்ந்து இல்லறத்தை நல்லறமாக நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு குழந்தையே பிறக்காமல் இருக்கிறது. அப்படி குழந்தை பிறக்காமல் இருக்கும்போது அவர்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்றாங்க. புத்திரன் என்றால் பையன், காமம் என்றால் டிசையர், ஆசை, வேண்டுதல் அப்படின்னு. யாகம் என்றால் யாகம் நடத்துவது. புத்திரனை வேண்டி ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக பகவானிடம் பிரார்த்தித்து யாகம் செய்வதற்கு புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு. இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து பகவான் வரணும். ஆனா யார் வந்துட்டானா இந்திரன், சந்திரன், வருணன் இவங்க தான் வருவாங்க. இல்ல யஜ்ஞர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர் அக்னி பகவான், அவர் தான் கொரியர் பர்சன். ஆனா இங்க வந்தது யாருன்னா சாக்ஷாத் எம்பெருமானார் நாராயணனே வந்துட்டார். வந்து அவருடைய அந்த ஹோமம் யாகம் செய்து கொண்டிருக்கும் யாகசாலையிலேயே வந்து அமர்கின்றார். அங்க வந்து அவர் கேட்கிறார், நாபி உன்னுடைய இந்த யாகத்தை நினைத்து நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்றார். நாபிக்கு யாருன்னா வந்தா பரவாயில்ல, பகவானே வந்து நிற்கிறாரே அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்களில் புலகாங்கிதம் அடைந்து அப்படியே தாரதாரியா அழுதுன்னு இருக்கார். நான் என்ன சொல்றதுன்னு என்ன கேட்கறதுன்னே தெரியலையே அப்படின்னு. அப்ப அந்த யஜ்ஞெல்லாம் செஞ்சு வைக்கிறா பாருங்க, அவர்கள் ராஜாவுடைய சார்பா ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க.
நாராயணனே, பகவானே, நாபிக்கு குழந்தை செல்வம் வேண்டுமாம், அவருக்கு குழந்தை வேண்டும் என்றுதான் இந்த காமேஷ்டி யாகம் நடத்துகிறார்கள். அதனால் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டால் பரவாயில்ல, உங்களை போல ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஸ்ரீயப்பதியான நாராயணன், எனக்கு நிகராக ஒருவரும் இல்லையப்பா, அதனால் நானே மகனாக பிறக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய பூர்ண கட்டாட்சமாக ஹம்சாவதாரமாக அது சொல்லணும். பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்றது அநேகம். அதனால்தான் எல்லா இடத்திலும் வேதமே சொல்லும்போது அவரே படைத்தார், அவரே காத்து, அவரும் நம்முள் புகுந்தார் அப்படின்னு தான் சொல்றது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராபிஷத்து. அப்ப எல்லாருமே நம்மளாம் அவதாரம் தான். அம்மா அப்பாங்கெல்லாம் வேதம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க அவதாரமா எனக்கு பிறந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனா பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காததாக இருந்தாலும் பாகவதம் பிரகாரம் 24 அவதாரங்கள் இருக்கின்றன. கபில வாசுதேவர்ன்றவரும் ஒரு அவதாரம் தான், புத்த பகவானும் ஒரு அவதாரம் தான். இப்ப எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணது சுவாமி? எண்ணில் அடங்காத அவதாரம்னா எல்லாரும் தான் அவதாரம், அப்ப இவர் தான் கடவுள்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு புராணம் அவர்களை 3ஆக பிரிக்கிறது. ஆவேஷ அவதாரம், முக்கியாவதாரம், ஹம்சாவதாரம். ஆவேஷ அவதாரம் என்றால் ஏதோ ஒன்றத்தை தேடி பக்தர்கள் ஏதோ ஒரு இடத்தில் குறைப்பட்டு, பகவானே நீ எனக்கு காட்ட மாட்டியா உன்னுடைய கடாட்சத்தை அப்படின்னும் போது பகவானுடைய ஆவேசமா வந்துடும். ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். சங்கர பகவத் பாதால் தான் உடம்பில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கிற காலத்துல காபாலிகர்ஸ் இருக்காங்க. காபாலிகர்ன்றவங்க இன்னைக்கு இருக்கிற காட்டுவாசிங்க மாதிரி நினைச்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்க பகவத் பாதாலே நீங்க ஏதாவது உடம்பு இல்லைன்னு சொல்றீங்களே, அப்போ உங்க உடம்பு, இந்த உடம்பு போட்டுன்னு இருக்கீங்களே, இந்த உடம்பு வேஸ்ட் தானே அப்படின்னு. ஆமா வேஸ்ட்டுப்பா, எனக்கு ஆத்மா தான் வேணும், உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படின்றார். அப்ப இந்த உடம்பு எங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்றார். கொடுப்போமா? நம்மளா இருந்தா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா அவர் சொல்றார் கொடுத்துட்றேன் எடுத்துக்கோ அப்படின்றார். அவரே சொல்றாரு காலையில விடிகாலையில வாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பா எங்க சீடர்கள்லாம், அப்ப என்னுடைய உடம்பு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றார். அதே மாதிரி அவர்களும் அவரை எடுத்துட்டு கூட்டிட்டு போறதுக்காக வராங்க. அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? வெட்டி காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக. இல்ல வெட்டி சாப்பிட்டுருவா. இவரும் போறாரு அவர் பின்னாடியே. அஸ்தாமலகர்னு அவருடைய சிஷ்யர், அவர் மேலே உக்ர நரசிம்மராக ஆவேசமாக வருகின்றார். அவர் தூங்கின்னு தான் இருக்கார். யாரு? அஸ்தாமலகர் தூங்கின்னு இருக்கார். ஆனா தன்னுடைய குருவை இப்படி காபாலிகருங்க கூட்டிக் கொண்டு செல்கிறார்களே அப்படின்றதுக்காக ஆவேசம் அடைந்து அவருள் சுவாமி புகுந்து அவரை போய் தடுத்தாட் கொள்கின்றார். இது ஆவேச அவதாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இல்ல சுவாமி அவ்வளோ தொலைவு ரொம்ப சின்னதா ஈஸியா புரியுற மாதிரி அப்படின்னா, நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், ஆவேச அவதாரம். குழந்தை கேட்கிறான், இங்க இருக்கிறான்பா பகவான் அப்படின்றார். உடனே பகவான் அங்க தூண்ல இருந்து வெளியே வந்துடுறார். பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணணும் வரார், பூமியை மேல தூக்கி விடுறார், கடல்ல இருந்து வெளியே போயிடுறார். சோ ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ள பகவான் கடாட்சம் பண்ணிட்டு மறைஞ்சுடுவார், திரோத்தாரணம் ஆயிடுவார். வருவார், காத்து கொடுப்பார், ரட்சிப்பார், மறைந்து விடுவார். அப்படி அதுக்கு பேர் என்ன? ஆவேசவதாரம். ஹம்சாவதாரம்னு ஒண்ணு இருக்கு. ஹம்சாவதாரம்னா பகவான் வரமாட்டார், அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை அனுப்பிச்சு வைப்பார். அது என்ன சுவாமி, பகவானுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. சங்கு, சக்கரம், கதை, தாமரை, கௌஸ்துபம் போன்ற அவருடைய ஹம்சமாக இருக்கக்கூடியது, அவருடைய நித்திய நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருட்களை
அனுப்பி வைப்பார். அனுப்பிச்சு வச்சு நீங்கள் போய் அவங்களுக்கெல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்வார். அப்படி வந்தது தான் என்ன அவதாரம்னா எம்பெருமானார் ராமானுஜர் அப்படி தான் பிறந்தார். ஏன்? அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். சங்கு சக்கரம் பரத லக்ஷ்மணனாக. ஸோ ராமர் பிறந்தார். அவருடைய கிங்கரர்களான, கிங்கரர்கள் என்றால் கைங்கரியம் செய்பவர்கள். கைங்கரியம் செய்கிற சுவாமி எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. கிங்கரர்னா கைங்கரியர். கைங்கரியன்னா என்ன? கிம் கிம் நகரோதி இது கிங்கரக. எதை சொல்ல வேண்டுமானும் செய்வார்கள். சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்வாங்க. பகவானின் அடிமை, தாசபாவத்தில் பகவானுடைய அடிமைகளாக இருப்பவர்கள் அவர்கள். அப்படி வந்தவர்கள் தான் பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அவருடைய அவதாரம். பரதனும் சத்ருக்னனும் அதே போல. கிருஷ்ணாவதாரத்தில் வரும்போது பலராமர். யார் பலராமர்? கிருஷ்ணனுடைய அண்ணன். அவர் கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுக்கு ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவர் உதவுறார். அதே போல வேற ஏதாவது ஒரு அவதாரங்கள் அவங்களுக்கு கூட இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சீதா பிராட்டி அம்மா, சாரதா அம்மா, ராதா ஆர் ருக்மிணி எல்லாமே இவங்கெல்லாம் ஹம்சாவதாரம் தான். பெருமாள் எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறாங்களோ அப்ப அவங்க கூடயே இவங்களும் போய் அந்த அவதாரத்துக்கு ஹெல்ப் பண்றது. பெருமாளுடைய ஆக்னி பேர்ல அவங்களே போய் தர்மத்தை உத்தாரணமும் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு பேர் என்ன? ஹம்சாவதாரம். தூங்கிட்டு இருக்கையில முடிச்சுன்னா அப்பப்ப நான் டெஸ்ட் பண்ணணும். ஹம்சாவதாரம். ஸோ முக்கியாவதாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருத்து, ஹம்சாவதாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருத்து. பூர்ணாவதாரம்னு ஒன்று இருக்கு. இந்த பூர்ணாவதாரம்னு என்னன்னா பரிபூர்ணமா நம்மளை போலயே மக்களோடு மக்களாய் இடையனாக, ராமனாக, ராஜாதி ராஜனாக, ஒரு நார்மல் விவசாயியுடைய மகனாக நம்மள மாதிரியே பிறந்து நம்மை விட உயர்ந்த ஒரு பதவியை அடைவார்கள். ரொம்ப நார்மலாக தான் இருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமர் தசரத மகாராஜாவுக்கு சக்கரவர்த்தியாக பிறந்தார், சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தார். ஒரு ராஜாவுடைய புள்ளதான சுவாமி, அவருக்கு எல்லாமே சொத்து பத்துலாம் இருக்கு, அதனால கஷ்டப்பட மாட்டார். ஆனா அவரும் கஷ்டப்பட்டார். 14 வருஷம் காட்டுக்கு போனார். அவர் மட்டும் போறது இல்லாம ஒய்ஃபை வேற கடத்திட்டு வேற போயிட்டாங்க, கிட்னாப் வேற பண்ணிட்டாங்க. ஸோ அவர் கஷ்டப்பட்டு அவர் ஒய்ஃபையும் கிட்னாப் பண்ணவங்கள கூட்டுட்டு வந்தார். கண்ணனாக பிறந்தார். யாதவர்களில் எதுகுலத்தில் ஒரு ஆயர்பாடியில் சிறுவர்களோடு சிறுவர்களாக வளர்ந்தான். அதே நேரத்தில் நான் மற்றவர்களை போன்ற மனிதர்களாக இருந்தாலும் நானும் என்னை உத்தாரணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு மக்களாக இருந்தாலும் நான் பரிபூர்ணமான வஸ்து அப்படின்னு காமிச்சார். ஏன்னா நம்மளாலெல்லாம் கோவர்தனத்தை தூக்கி நிறுத்த முடியுமா? சுவாமி, ஒரு கிலோ அரிசியே என்னால் தூக்க முடியல, கோவர்தனத்தை எங்க தூக்குறது? ஸோ இப்படி காமாபுக்கூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி, நார்மல் ஒரு ஜமீன்தார் இதுல ஒரு பிராமண சமுதாயத்துல சின்ன ஒரு அந்தனருக்கு பிறக்கிறார். ஆனா அந்த இடத்துல இருந்து பிறந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ராமகிருஷ்ணாவனம் எங்க இருக்கோ அங்க எல்லாம் தெரியுது. ஏன்? அவரும் நம்மள மாதிரி தான் பிறந்தார், ஆனா சத்தியத்தினாலேயே சத்திய சங்கல்பனாக மாறிவிட்டார். அப்ப நம்மை போலவே இருப்பார். இப்ப யாருக்கு தெரியும்? இங்கேயே இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா யார் வேணா அது மாதிரி பூர்ணாவதாரம். நமக்குள்ளார எல்லாமே அந்த பூர்ணமான சச்சிதானந்த வஸ்து பிரம்மம் ஆத்மான்றது இருக்கிறது. ஆனா அதை யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளே பூர்ணமான ஒரு வஸ்துன்றதை புரிஞ்சுட்டோம்னா, நமக்குள்ளார இருக்கிற அந்த பரிபூர்ணத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் நாமும் பூர்ணாவதாரமே. இந்த பாகவத கிளாஸ்ன்றது அதுக்காக தான். நாம் பரிபூர்ணமான ஒரு வஸ்து அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ அப்படி பகவான் அப்ப எத்தனை அவதாரம் ஆச்சு? பூர்ணாவதாரம், ஹம்சாவதாரம், முக்கியாவதாரம். இந்த கேட்டகரியில தான் 10 அவதாரங்களையே நம்ம பிரிக்கிறாங்க. மத்ஸ்யமாய், குர்மமாய், கோரவராகமாகி, பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், புத்தன் என்று ராமகிருஷ்ண அவதாரங்களாக மாறி 10 அவதாரங்களை நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. அதுல 9 தான் இருக்கு. இன்னொன்னு வெயிட்டிங் லிஸ்ட், RAC நாட் எட் கன்ஃபார்ம்டு. யார் அது? கல்கி அவதாரம்.
ஸோ இப்படி தசாவதாரங்கள்னு கொண்டாடுறோம். இதில் பகவானுடைய ஹம்சகலா அவதாரமாக, பகவானுடைய ஒரு ஹம்சமாக, அவருடைய ஒரு திவலை, அவருடைய ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் அப்படி வரவர் தான் இந்த ரிஷபதேவர். இந்த நாபி அப்படின்ற மகாராஜாவுக்கு பகவானே மகனாக பிறக்கின்றார். அவருடைய பெயர் என்னன்னா ரிஷபதேவர். ஏன் அவருக்கு ரிஷபர் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, நல்லா ஜைஜாண்டிக்காக இருப்பார், ஹைட்டு, நல்லா கட்டுமஸ்தானமான உடல், நல்லா என்ன சொல்வீங்க WWF மாதிரி உடம்பெல்லாம் வச்சுருப்பார். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஆர்ம்ஸ்லாம் வச்சுருந்ததுனால அவருக்கு வந்து ரிஷபர் அப்படின்னாங்க. ரிஷபர் என்றால் சிறந்தவர்னு ஒன்று பொருள் இருக்கு. ரெண்டாவது சிங்கம் மாறி அப்படி சொல்லுவாங்கல்ல. ரிஷபம் என்றால் புல், காளை போல, ஒரு காளை, கட்டிலம் காளை சொல்றாங்க. அப்ப என்ன, அவருக்கு கொம்பு முறைச்சத்து, இல்ல வால் வளர்ந்துருத்து, இல்ல எப்ப பார்த்தாலும் புல்ல போய் மேய்கிறார் அப்படி அர்த்தம் இல்ல. அவர் ரொம்ப ஆஜானுபாகுவாக இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ரிஷபதேவரை பத்தி எதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லணும்னா, இந்த ரிஷபதேவர் தான் ஜெயின மதத்தில் 24வது தீர்த்தங்கராக பிறக்கின்றார். அது ஜெயின மதத்தையும் ஒத்துக்கிறாங்க, ஜெயினிசம்லையும் சொல்லுவாங்க ரிஷபர் தான் அப்படின்வாங்க. இந்த ரிஷபதேவருடைய குழந்தையா பிறந்து அழகா அவர் பாட்டு வளர்றாரு. இளவரசனாகவும் மாறிவிடுகின்றார். கொஞ்சம் பருவம் வந்து வயதும் அடைகின்றார். அப்போ அவங்க வீட்டில எல்லாம் என்ன பண்றாங்க, ராஜாங்கத்தை திருப்பியும் அடுத்தவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்ப நாபி மகாராஜா கூப்பிட்டு ரிஷப மகாராஜாவிடம், ரிஷபா, இந்த நாட்டை நீ எடுத்துக்கொள். நாட்டை எடுத்துக்கணும்னா, ஒரு ராஜாவாகணும்னா முதல் தகுதி ஒன்று வேணும். என்ன தகுதி வேணும்? கல்யாணம் ஆயிருக்கணும். கல்யாணம் ஆயிருந்தாதான் இவர் கஷ்டப்பட்டாதான் அடுத்தவங்களுக்கு எல்லாம் அவர் கஷ்டம் கொடுக்க முடியும். அதனால அவர் ராஜாவாக வேண்டும் என்றால் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஆனா ரிஷபரோ, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு உடனே வாட்ஸ்அப் எடுத்தார், ஸ்டேட்டஸ்ல ஐ ஆம் சிங்கிள் ஃபார் எவர் அப்படின்னு போட்டுட்டார். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா அது, இல்லப்பா ரிஷபா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற. ரிஷபதேவர் சொல்ற, நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், எனக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப நாபி மகாராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம் அடைகிறார். ஏன்னா என்னுடைய முதல் பையனே ரிஷபன் தான், இப்ப அவனே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்றான். அவனுக்கு ராஜாங்கம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் திருமணம் ஆயிருக்கணும். ஆனா திருமணம் பண்ண மாட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அவர் திருப்பவும் வேண்டார். ரிஷபர் அப்படியே இருக்கார். நாபியுடைய குரல் கேட்டு பிரம்மா வருகின்றார். ஏன்னா அவங்க தாத்தா தானே, சுவாயம்பூமனுடைய வம்சத்திலிருந்து வந்தவர். சுவாயம்பூமனு அவங்க அப்பா. ஸோ பிரம்மாவே வர்றார். ஏன்னா அது குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ. ஸோ பிரம்மாவை பிரம்மலோகத்திலேருந்து வர்றார். மேலே இருந்து நேராக வர்றார். 4 ஃபேஸ் தாத்தா, அப்படியே தாடிலாம் வளர்ந்துருக்கு. அவர் வந்து கேட்குறார், ரிஷபா நீ திருமணம் செய்து கொள் அப்படின்றார். உடனே இவர் சொல்கிறாங்க, எதுக்கு சுவாமி, நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை, நான் இப்படியே இருக்கிறேன், வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்றார், பிரம்மச்சரியா இருந்துடுறேன் அப்படின்றார். அப்போ ரிஷபர் கிட்ட பிரம்மா ஒரு கேள்வி கேட்குறார், எதற்காக நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டாய் என்கின்றாய்? உனக்கு கிரகஸ்தாசிரமம் பிடிக்கவில்லையா, இல்லை சந்நியாசிரமத்தில் உனக்கு ஆசை இருக்கிறதா? ரெண்டுத்துலையுமே கேட்குறார். இது எல்லாரும் நம்ம கேட்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ஆசிரமத்துக்கு கூட நிறைய பேர் வருவாங்க. வந்தவொடனே சுவாமி, அவங்களாம் சுவாமிகளாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ சில சுவாமிகளே ஆசிரமத்துக்கு வரும்போது, இந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம கூட தான் சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு சாக்லேட்லாம் கொடுப்பா, வாங்கி பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுப்பான். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அவனே சொல்லுவான், சுவாமி வாங்க. ஒரு நாள் வருவான், கல்யாண பத்திரிக்கை வச்சு, சுவாமி எங்கள் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துட்டு போகணும். இது நடக்கும், நிறைய எல்லா ஆசிரமத்திலும் நடக்கிறது தான். என்னடா இது, இவ்வளோ நாள் நல்லா இருந்தால் திடீர்னு சன்னியாசம் எடுப்பான்னு பார்த்தா சுவாமி ஆயிட்டானே, இது கிரகஸ்தன் ஆயிட்டானே அப்படி. இந்த பிரவர்த்தி மார்க்கமோ நிவர்த்தி மார்க்கமோ, இல்லற தர்மமோ துறவர தர்மமோ நம்மிடம் இருப்பதில்லை. என்ன தெரிஞ்சுக்கணும், அது பகவானுடைய ஆக்ஞையில் இருக்கிறது. நம்ம ஒன்று நினைப்போம், பகவான் ஒன்று நினைச்சுட்டு இருப்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த என்னுடைய மை ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆயிருக்காது மாதிரி.
அடியன் சென்னையில் இருக்கும்போது ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா சுவாமி எனக்கு திருமணம் ஆக போகுது. சரிப்பா, நல்லதுப்பா, நல்லது, நல்லா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு வந்து சொன்னான், சுவாமி இப்போ அவள் டைவர்ஸ் பண்ணிட்டா, இப்போ நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என்னப்பா பண்ணுறது, நல்லா இருந்துக்கும். இல்லை சுவாமி, நான் ஹனுமான் கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணேன். நீ பிரார்த்தனை பண்ண இடமே தப்புப்பா, ஹனுமானோ சிங்கிள், நீ போய் அவர்கிட்ட போய் மிங்கில போய் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் எப்போதுமே தனியாக வணங்கக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருப்பாங்க. ஒரு ஹனுமான் கோவில் இருக்குன்னா, ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னா, ஹனுமான்ற அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? ஒரிஜினல் நேம் என்ன? ஹனுமானுடைய ஒரிஜினல் நேம் என்ன? மாருதி. தப்பு, 0. ஆஞ்சநேயர் தப்பு. ஏன்னா இது இப்படி ஏதாவது கேள்வி கேட்டால்தான் நீங்களாம் இருக்கீங்கன்னு தெரியும். யாரு? அஞ்சனை மைந்தன். அவங்க அஞ்சனை மகள், அந்த அம்மாவுக்கு பிறந்ததால் அந்த அவர் பேரு என்ன ஆயிடுத்து? அம்மா பேர் வச்சுட்டார். வாயு என்னும் பகவானுக்கு புத்திரனாக பிறந்ததால் அவர் பேர் என்ன? வாயு புத்திரன். ஹனுமான் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பி கேட்பேன் நான் உன்ன. ஹனுமான் என்றால் முகத்தாடையில் அடிபட்டவர். இனிமே யாருன்னா கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஹனுமான் என்றால் முகத்தில் அடிபட்டவர் அப்படி சொன்ன என்ன இருக்கு? அப்ப அவருடைய உண்மையான பெயர் என்ன? அழகு, சபாஷ். சுந்தரம் சுந்தரம் சீதா, சுந்தரே சுந்தரம் கதா, கிம்ன சுந்தரம் கிமஸ்ய சர்வஸ்ய சுந்தரம் ஏவ. அவருடைய உண்மையான பெயர் சுந்தரர். அப்படி சுந்தரராக இருந்ததால் தான் அந்த சுந்தரர் சீதாவிற்காக அந்த சுந்தரமான கதையை சொல்லி சுந்தரமான சீதையை உயிர்ப்பித்தாள். ஏன்னா சுந்தரர், அந்த சீதாம்மா அசோகவனத்தடியில தன்னுடைய கூந்தலாலேயே தூக்கு மாட்டிட்டு இறந்துடலான்னு போயிட்டா. அப்ப ஹனுமான் போய் ராம கதையை சொல்றாரு. உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் யாருன்னா சூசைட் பண்ணிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி நல்லா பாராட்டணும். நீ எப்படி இருந்த ஒரு மகளுடைய ராஜாவுடைய பெண்மா அப்படின்னோடனே அப்படியே சீதா ஸ்தம்பிச்சிடுறா. அப்ப வந்து சொல்றா, ஆஹா என்னுடைய ராமகதையை சொன்ன நீ யார் அப்படின்றா. அப்ப என்னன்னு சொல்றாருன்னா சுந்தரர். அப்படி ஒரு சுந்தரமான ஒரு சரித்திரத்தை சொன்னதுனால தான் அந்த ராமாயணத்துல அந்த காண்டத்துக்கே பேர் என்ன? சுந்தர காண்டம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹனுமானுடைய உண்மையான பெயர் சுந்தரர். அவர் முகத்துல தாடையில் அடிபட்டதுனால அவருக்கு ஹனுமான் பேர் வந்தது. சோ எந்த இடத்துல இருந்தாலும் இவர் போய் ஹனுமானை வேண்டக்கூடாது. ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் இருக்கணும் அந்த இடத்துல. அப்ப ஹனுமான் இருக்கலாம். ஹனுமான் தனியா இருக்காருன்னா அவருக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ராமரோ சீதா அம்மாவுடைய படம் பிரதிபிம்பம்னா இருக்கணும் அங்க. அப்பதான் அவருக்கு பவர். ஏன்னா அவர் பக்த ஆஞ்சநேயர், யோகா ஆஞ்சநேயர். ஸோ இந்த பையன் போய் கேட்டது தப்பு. யார்கிட்ட போய் கேட்டிருக்கான்? ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அப்படி நாம் யாரிடம் வேண்டுவோம், எதை வேண்ட வேண்டும் என்றதும் இருக்கு. தேவையில்லாத சாமிங்க கிட்ட போய் கேட்கக்கூடாது. அப்ப சில பேர் சுவாமி மடத்திலே போய் கேட்பாங்க, சுவாமிஜி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என் பையனுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும். சரி ஓகே வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்களே அட்வைஸ் பண்ணி. இதை சுவாமிஜி சொல்ல முடியுமா? போய் பண்ணிக்கோப்பான்னு அதையும் கேட்பா. சுவாமி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ எதை கேட்க வேண்டும், யாரிடம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்னு இருக்கிறது. இடம், பொருள், காலம், ஏவல். இப்படி அந்த ரிஷபதேவரிடம் எல்லாரும் சொல்றாங்க, ஒத்துக்கல. அப்ப பிரம்மாவே சொல்றாரு, நீ பிரவர்த்தி மார்க்கத்தில் இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் நீ எதற்காக துறவரம் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது தவறு. ஏன்னா சில பேர் சுவாமி இல்லை நான் நாட்டிலேருந்து வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறேன், அப்போ நான் போயிடலாம் அப்படின்னா இந்த எஸ்கேபிசமில் வர்றது பெரிய தப்பு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பகவத்கீதையில் அர்ஜுனன் இப்படி தான் பண்ணான். போர்க்களத்துலேருந்து நான் ஓடி போயிடுறேன், கிருஷ்ணா என்னை விட்டுட்டு நான் ஓடி போயிடுறேன் அப்படின்றான். ஓடி போகணும்னு சொன்னவன், இந்திரலோகத்தில் போய் தபஸ் பண்ணணும்னு சொன்னவன், அங்கேருந்து 2 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வரான். என்ன அர்த்தம்? ஓடி போகணும்னு பார்த்தா அவனுக்கு வாழ்க்கையிலேருந்து ஓடி போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் தான் இது. ஸோ எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா அந்த பிரச்சனை தான் நம்ம பெருசாக பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு வேற பேர் தான் இருக்கும்.
அதனால நம்ம எப்பவுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு பதில் பகவானே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்க, அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான வழியையும் கொடுத்தருள் அப்படின்னு வேண்டிக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உத்வேகமாக இருக்கணும். ஐயோ 8வது வந்துருது, அடுத்தது 10வது வரப்போகுது, ஐயோ 10வது வந்துருது, அடுத்தது 11வது வரப்போகுது, ஐயோ அடுத்தது 12வது வருது, அப்புறமா காலேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களும் எஸ்கேப் ஆகினே தான் இருக்கணும். பாவம், அவங்களாம் எஸ்கேப் ஆகாமல் ஃபேஸ் பண்ணதுனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பாஸ் பண்ணுறாங்க. வாழ்க்கையிலையும் வந்தாலும் போனாலும் நாம் அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா வாழ்க்கைன்றது இதை வச்சு நம்ம முடிவெடுக்கலை. ஸோ இந்த ரிஷபதேவர் அவர் எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறாரு. எனக்கு வேண்டாம், பிரவருத்தி வேண்டாம், இல்லற தர்மம் வேண்டாம் நினைக்கும் போது பிரம்மா வந்து சொல்றாரு, நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறன்னா, தப்பித்து ஓட வேண்டும் என்று நினைத்தால் அது இதற்கு வழி இல்லை, நீ வாழணும். சுவாமி அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்றார். ஆமா நீ பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டாதான் வாழ்க்கையில உண்மையான பொருள் என்னன்னு தெரியணும். இதை வந்து எப்படி சொல்லுவான்னா, நான் வேதத்தில் இருக்கிறத சொல்றேன், உடனே சுவாமி மேல கோச்சுக்காதீங்க. பரீட்சலோகான் கர்மச்சித்தான் நிர்வேதமாயாத் நாஸ்தி கிருதாத் அகிருதேன தத் விஜானர்த்தம் ச குருமேவாபி கச்சேத். எவன் ஒருவன் வாழ்க்கையில பரீட்சை செஞ்சு நிறைய அடி வாங்கி ஒய்ஃப் கிட்டேயோ மாமியார்கிட்டயோ இல்ல உலகத்துல இருக்கவா கிட்டயோ அடி வாங்கினால்னா தான் தெரியும் சாமியாருங்க வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை. ஏன்னா பரீட்சை செய்யணும். இது வேதம் சொல்றது. வாழ்க்கையில் யார் ஒருவர் பூரணமாக பரீட்சை செய்து இது நல்லது இது கெட்டது என்று அனுபவித்து விரக்தி வந்தால் ஒழிய வாழ்க்கையில வைராக்கியம் வராது. வைராக்கியம் வந்தால் மட்டுமே நாம் பிரம்மத்தை நோக்கி செல்ல முடியும். வைராக்கியம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும். யாருக்கெல்லாம் வந்து வைராக்கியம் எப்போ வருந்துறீங்களா? பாவக்காய் சாப்பிடணும்னு அப்போதான் தோணும். எப்ப லட்டு லட்டுவா சாப்பிட்டு இருக்கும் போது அவருக்கு ஜாலியா இருப்பார். அதே லட்டு அவரை சாப்பிடும் போது டாக்டர் சொல்லிடுவார், இனிமே நீங்க ஒரு பருக்க லட்டு எடுத்து வச்சீங்கனாலும் உங்களுக்கு அர்ச்சக சுவாமியை கூப்பிட்டு ஊத வேண்டியதுதான் சங்கு அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார்? வீட்டில் ஏதாவது லட்டு செஞ்சாலும் கண்ணால பார்ப்பேன், ஆனா வாயால சுவைக்க மாட்டேன். ஏன்? வைராகியம் வந்து விட்டது. இவ்வளவு நாள் நான் லட்டை சாப்பிட்டேன், அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது நான் லட்டை சாப்பிடல, லட்டை என்ன சாப்பிட்டுட்டு இருந்தது, சுகர், டயபெட்டிஸ். நெய்யா ஊற்றி சாப்பிட்டா கடைசியில் கொலஸ்ட்ரால் நமக்கு தான் வரும். அதே போல வாழ்க்கையிலையும் எப்பப்பெல்லாம் நம்ம அடிபடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு நினைக்க வேண்டியது என்னன்னா, பகவான் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான். நம்ம கஷ்டப்படுத்தல, பக்குவப்படுத்துறாரு அவர். அந்த பக்குவப்படுத்தும் போது நமக்கு தேவையானது என்னன்னா, பகவானே எனக்கு வைராகியத்தை கொடுத்துட்டு இருக்க, உன்னை நினைக்கிற அந்த மனதையும் கொடுத்து விடு அப்படின்னு வேண்டணும். அப்படி வேண்டலன்னா பகவான் நினைப்பா, நீ என்னுடைய நாமத்தை சொல்லல, உனக்கு நான் எதுக்கு கடாட்சம் பண்ணணும் விட்டுடுவார். இப்ப இந்த ரிஷபதேவர் பிரம்மாவே சொல்லிட்டார், ஏன்னா தாத்தா. ஸ்வயம்பு மனு அவரும் சொல்லிட்டார், அப்பா நாபி அவரும் சொல்லிட்டார். சரி ஓகே, வாழ்க்கையில நம்மளும் கிரகஸ்தாசிரமத்துக்கு புக வேண்டியதுதான். ஏன்னா பெரிய பெரிய மகான்களுக்கே இது நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. மகாராஷ்டிரால வார்க்கரி சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு. அதை உருவாக்கியவர் ஞானேஸ்வரர். அந்த ஞானேஸ்வரருடைய அப்பா ஏகநாத சுவாமிகள். அந்த ஏகநாத சுவாமிகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று இருந்தவர். ஆனா அவருடைய குரு சொல்றார், நீ போய் திருமணம் செய்து கொள். சுவாமி நான் பூர்ணமா பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுவாமி. இல்ல நீ திருமணத்தை செய்து கொள்றார். அப்ப துறவரத்துல இருந்து இல்லறத்துக்கு போறார் அவர். அதனாலதான் ஞானேஸ்வரர் போன்ற உத்தமமான குழந்தைகளை எல்லாம் அவர் பெற்றெடுத்தார். அந்த தபஸுடைய பிரதிபிம்பமா வந்ததுதான் ஞானேஸ்வரர், சோபானர், முக்தாபாய் அப்படின்றவங்க எல்லாம். அதே போல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, வல்லபாச்சாரியார். வல்லபாச்சாரியார் ஒரு பெரிய ஜீவன் முக்தர். கிருஷ்ணர் கூட டைரக்டா பேசுறவர். ஆச்சாரிய பரம்பரையில பாத்தீங்கன்னா சங்கரர், ராமானுஜர், வல்லபாச்சாரியார், மத்வாச்சாரியார், அடுத்தது வர்றது பாத்தீங்கன்னா வல்லபாச்சாரியார்.
அந்த வல்லபாச்சாரியார் தெலுங்கானால பிறந்து வாரணாசியில வளர்ந்து பிறகு தான் பிறந்த இடத்தை போய் அவங்க பார்க்கணும்னு பார்க்கிறாரு. பிரம்மச்சாரியா இருக்கார், பரிபூர்ணமா பாஷ்யம்லாம் எழுதியிருக்காரு, நல்ல சம்ஸ்கிருத வித்வான், அவ்வளவு சாஸ்திரம்லாம் படித்தவர். ஆனா ருக்மிணி தாயார் மேல இருந்து அவர் கட்டாந்தரையில படுத்துட்டு இருக்கார். எறும்பு அவரை கடிச்சுட்டு இருக்கு. கடிச்சா தூக்குங்குவியா? எறும்பு கடிச்சா குத்திகிட்டே இருக்கும். அப்ப எறும்பு கடிச்சுட்டு இருக்கும்போது அவரால் தூங்க முடியாம இருக்கு. மேல ருக்மிணி சொல்றா கிருஷ்ணன் கிட்ட, உன்னுடைய பக்தன் உனக்காக எவ்வளவு அபங்கம்லாம் எழுதியிருக்கார், எத்தனை பாசுரம் பாடியிருக்கார், எத்தனை பக்தியை செலுத்தி இருக்காரு, அவரை கட்டாந்தரையில படுக்க வச்சிருக்கியே, அவருக்கு ஏதாவது ஒரு உதவக்கூடாதான்னு ருக்மிணி கேட்டா. உடனே கிருஷ்ணர் போய் கனவுல சொல்லிட்டார், நீ திருமணம் செய்து கொள்ளு. இப்ப பகவானுடைய ஆக்ஞிய, பாவம் அவன் கீழே வந்துட்டான். அவர் இப்ப பகவான் சொல்லிட்டார், ஒன்னும் இல்ல, திருமணம் செய்து கொண்டார், வாழ்க்கையில நடத்தினார், விரக்தி வந்தது, வாழ்க்கையை விட்டுவிட்டார், துறவரம் மேற்கொண்டார், பெரிய ஞானியா மாறிட்டார். ராமானுஜர் காஞ்சி வரதராஜர் கிட்ட போய் கேட்கிறார், பேரருளானனே தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொல்றார், அகமேவ பரம் பிரம்மம் தர்ஷனம் வேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தியேஷு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு எல்லாத்தையும் கொடுத்த அந்த பகவானே சொல்றார். ஆனா ராமானுஜர் திருமணமானவர். திருமணம் ஆயிருந்தா எதுக்கு நான் இவ்வளவு தொலைவு விஸ்தாரமா சொல்றேன்னா, சில பேர் நினைப்பா, சுவாமி நாங்க திருமணம் ஆகிவிட்டோம், அப்பொழுது எங்களுக்கெல்லாம் முக்தி இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி நாங்கள் எல்லாம் சன்னியாசி ஆகிவிட்டோம், நீங்கள்லாம் என்னங்க சன்னியாசி ஆயிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் இப்போ முக்கியம். வாழ்க்கை என்பது இந்த வேஷத்தினால் வருவதல்ல, நம் உடம்புல இருக்கிறத காட்டிலும் மனதில் இருக்கக்கூடியதுதான் சந்நியாசம். சங்கர பகவத்பாதால் விவேக சூடாமணின்னு ஒரு பிரகரண கிரந்தம் எழுதியிருக்கார். அதுல சொல்லும்போது சொல்றார், பாக்ய சந்நியாசத்தை காட்டிலும் ஆந்திர சந்நியாசமே முக்கியமானது அப்படின்றார். அப்ப ஆந்திர சந்நியாசம்னா என்ன? வெளியில சன்னியாசியா இருக்கிறது உத்தமம், அது நாட்டுக்காக. ஆனா உள்ளேயே நம்ம சன்னியாசியா இருக்கணும். உள்ளே எப்படி சுவாமி சன்னியாசம் இருக்கிறது? அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதான் ரிஷப சரித்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இப்ப அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறேன், இந்த குழந்தைய பார்த்து, நீங்களும் முதல்ல வரணும், நீங்களும் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்களும் முன்னாடி வந்து, அப்பதானே உங்களா கேள்வி கேட்க முடியும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இப்ப இந்த பையனை போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவ? இன்ஜினியர் ஆகுது சுவாமி. நான் என்ன அதானே பத்தியா பார்த்தீங்களா சொன்ன. நீ என்ன யோசிக்கணும், இனிமேதான் யோசிக்கணும். ஸோ குழந்தைங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டீங்கன்னா, அதுவும் குழந்தைங்களை காட்டிலும் நீங்க குழந்தைங்க கேட்டுட்டு உடனே அவங்க கண்ணை அவங்க அம்மா கிட்ட வைங்க, இல்ல அப்பா கிட்ட வைங்க, அதை விட ரொம்ப கொடூரமா இருக்கும். உடனே சொல்லுவாங்க, சொல்லு, நான் சொல்லி கொடுத்தேன்ல, இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு. ஒரு பையன் கிட்ட இப்படிதான் கேட்டேன், தம்பி நீ என்னப்பா ஆகணும்னு இருக்க அப்படின்னா, அவங்க அப்பா உடனே டாக்டர் ஆகணும்னே வளர்க்குறேன் சுவாமி, ஏன்னா நான் ஆக முடியல. இவர் கனவை அந்த குழந்தை மேல திணிச்சு வச்சிருக்காரு. அவன் சொல்றான், நான் என்ன ஆகும் போறணும் எனக்கு தெரியல சாமி. அப்படி ஆகாம நீயாக மாற வேண்டும். முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிஷபதேவர் யாரு? நாபியுடைய பையன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்னவர். அப்படிலாம் இருந்தவர், அவருக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க. ஒய்ஃப் பேரு ஜெயந்தி அப்படின்னு, ஒய்ஃப் பேரு ஜெயந்தி அப்படின்றவங்க கிட்ட திருமணம் செய்து வைக்கிறாங்க. 100 குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார். 100 குழந்தையை பெற்றுட்டு 100 பேரையும் நல்லா வளர்க்கிறார். 100 பேருக்கும் நல்லா அவருடைய என்டையர் ப்ராப்பர்ட்டி அரசாங்கம், ஏன்னா பரதவம் அந்த நாட்டையே இது பண்ணார்ல, நிர்வாகிச்சார்ல, பெரிய ராஜா, விஸ்தாரமான ராஜாங்கம் இருந்தது. அத்தனையும் 100 மகன்களுக்கும் கொடுத்தார். நீ எல்லாம் இங்கெல்லாம் போய் ராஜாவாய்க்குப்பான்னு 100 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடைசியில எனக்கு வாழ்க்கை ஓரளவுக்கு புரிந்து விட்டது, நான் சின்ன வயசுலயே துறவரம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன், ஆனா எங்க வீட்டுல பிரம்மாஜியே சொல்லிட்டார், வேற வழி இல்லைன்னு நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். 100 பேரையும் உங்களை நல்லா வளர்த்துருக்கேன்ப்பா, நீங்க 100 பேருக்கும் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும், நீங்க எல்லாம் ராஜாங்கத்தை நன்னா நடத்துங்க, நான் கடைசியா இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன்,
அப்படி எங்க சுவாமி கிளம்ப போறீங்க? அப்பா எங்கப்பா கிளம்புறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், நான் காட்டிற்கு சென்று தனிமையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று கொடுக்குறேன். இந்த லாஸ்ட் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல, பார்ட்டிங் மெசேஜ். இந்த ட்ரெயினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் போயிருக்கீங்களா? பாட்டி தாத்தாங்கெல்லாம் ட்ரெயினில் உட்காந்துருவாங்க. அது வரைக்கும் பேரன் வாயே திறக்க மாட்டான். கடைசியில் போகும்போது பாட்டி கிளம்புறியா பாட்டி அப்படின்னும் போது தான் நல்லா இருடா, சாப்பிட்றா, காலையில் போடுறா, இது அப்போ தான் எல்லா மெசேஜும் கொடுப்பாங்க. அது எதுவுமே பையன் கேட்க மாட்டான். அப்போ தான் செல்ஃபோன் வச்சு தோண்டிகிட்டே இருப்பான். அந்த லாஸ்ட் மெசேஜ், பார்ட்டிங் மெசேஜ்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கடைசி இறுதி அறிக்கை செய்தியாக ரிஷபதேவர் சொல்கின்றார். 19 ஸ்லோகம் இருக்கு. இந்த 19 ஸ்லோகத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். இதற்கு பேரே பாகவதத்தில் ரிஷபகீதை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபகீதை அப்படின்றது இந்த ரிஷபருடைய 100 குழந்தைன்னு சொன்னேன்ல, அதுல முதல் குழந்தை பரத மகாராஜா. அந்த பரத மகாராஜா இந்த சாம்ராஜ்யத்தை முழுவதும் ஆண்டதால் அவருடைய பேர்ல தான் பாரத வம்சம் அப்படின்னு வரும். இன்னைக்கும் நீங்க சொல்லும் போது சொல்லுவான், பரத வம்சே பரத கண்டே அஸ்மின் லோகே கலியுகே சொல்றோம். அப்ப பரத வம்சம், பரத கண்டம், இந்த பாரத தேசத்திற்கே பேர் என்ன? பரத வம்சம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா அஜநாபம். இந்தியாவுக்கு பேர் என்னது? அஜநாபம். நீங்க போய் புக்கில் பாருங்க, ஓல்டு புக்கில் தான் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பெயர் அஜநாபம். இந்த பரத ராஜா வாழ்ந்ததால், அவர் என்டையர் பாரத தேசத்தை ஆண்டதால் அதற்கு பெயர் பாரத தேசம் என்று பெயர் பெற்றது. ஆனால் பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இங்கே வரும்போது அவர்களால் இந்த பாரத தேசம், அந்த பா அப்படின்றது வாயில வராது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிந்து சமவெளியிலிருந்து இவர்கள் எல்லாம் வந்ததால் சிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படி சிந்து அப்படின்றது அவங்க வாயில வராததுனால சிந்து என்பது இந்து என்று மாறிவிட்டது. அந்த இந்து என்பதும் பின்னாடி கான்ஸ்டியூஷன்ல வரும்போது HINDUன்னு இருக்கிறது INDIAன்னு மாறி போச்சு. அதுதான் இன்னைக்கு என்ன ஆயிடுது? இந்தியா. சுவாமி இப்படி கூட மாறுமா பாருங்க. பரத அஜநாபம், பரத தேசம், சிந்து சமவெளியில் பிறந்ததால் சிந்துக்கள், அந்த சிந்துன்றது வாயில புரியாததுனால இந்துக்கள், அந்த இந்து என்று மருவி இன்று இந்தியா. இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா சென்னையில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஹாம்ஸ்டன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆள், அவர் வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இடத்துல வித்துட்டு இருந்தார். இது வெள்ளக்காரங்களை காலத்துல 1947க்கு முந்தைய சம்பவம். அந்த இடம் வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிற இடம். ஸோ அப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? வார் எக்யூப்மெண்ட்ஸ் செல்லிங் பிளேஸ். ஓகேங்களா? இந்த பஜாரை உருவாக்குனது பேர் யாரு? ஆம்ஸ்டன் அப்படின்ற ஆளு வார் பஜாரை உருவாக்கினார். அதனால ஆம்ஸ்டன் வார் பஜார் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஊர் பேரு, அதே இடம் இருக்கு இன்னைக்கும் பேரு, அம்டவாரா பஜார் மாத்திட்டான். ஸ்ரீ பெரும்பந்தூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வச்சுக்கோங்க. ஸ்ரீ வில்லிகண்ட புதூர், ஸ்ரீவில்லிபுத்தூர். இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. அப்படி நம்ம சொல்லும் போது எல்லாத்தையும் மாத்திடுறோம் பாருங்க. அதே மாதிரி வந்ததுதான் இந்த இந்தியா என்பதும். ஸோ இப்போ இவருடைய மெசேஜ் என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். ஏன்னா அவர் தானே மெயினா. இந்த ரிஷபதேவர் முதல்ல சொல்றார் ஒரு விஷயத்தை, நாகம் தேகோ தேகபாஜாம் ரிலோகே கஷ்டான் காமான் ஹர்ஹதே வித்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தாய யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வம் அனந்தம். ஏ மக்களே, ஏன்னா இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தால் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அம்மா அப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தையா இருந்தால் அப்படியே கண்ணோட பார்த்துட்டே இருப்பாங்க. இவருக்கு எத்தனை குழந்தை? 100 குழந்தை. ஸோ 100லையும் பார்க்கணும்ல. அவர் உடனே அட்ரஸ் பண்ணுறார், சர்மன் த மவுண்டன் அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு மலையில் ஏறிண்டார், எல்லா குழந்தைகளையும் நிற்க வைத்து விட்டார். ஓ, இந்த மனித வாழ்க்கையில் உய்ய வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களே, என் குழந்தைகளே. யார் சொல்றார்? ரிஷபதேவர் சொல்றார். ஏன்னா அவ்வளோ குழந்தையும் பார்த்து சொல்றார், குழந்தைகளே
நீங்கள் எதற்காக பிறந்திருக்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ந ஹர்ஹதே வே வித்புஜாம். நாம் எதற்காக இந்த உலகில் பிறந்தோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு லைன் எக்ஸ்ட்ராவே சொல்றார். வித்புஜாம் அப்படின்னா, வித்புஜாம்ன்றது ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு இந்தமான வார்த்தை, ஹீனமான வார்த்தைன்னு சொல்லுவாங்க. நாய்கள் பிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாம் அல்ல அப்படின்ற. என்ன சுவாமி, நாயின்றதுக்கு அவ்வளோ ஒரு பேர் இருக்கா? இன்னொரு வார்த்தை சொல்றேன். கிராம சிங்கம் அப்படின்றதும் சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. கிராமம்னா என்ன? வில்லேஜ். சிம்மம்னா என்ன? சிங்கம். அப்ப கிராம சிம்மம்னா என்ன அர்த்தம்? கிராமத்தில் இருக்கிற சிங்கம். ஆனா அதுதான் கிடையாது. கிராம சிங்கம் அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நாய்க்கு பேரு கிராம சிம்மம்னு பேரு. ஸ்ட்ரீட் டாக் அப்படின்றதுக்கு கிராம சிங்கம். ஓகேங்களா? அதே மாதிரி சுவாமி சம்ஸ்கிருதத்தில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லயும் இது மாதிரி வேலை இது இருக்கு. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறவாலாம் அடியே எனக்கு நடந்தது ஒன்று சொன்னா தெரியும் ஈஸியா. நம்ம ஒரு சமயம் வெளியே இருக்கும்போது வெளிநாட்டில் அங்கே ஒரு குழந்தை வந்தான், குட்டி குழந்தை, ரொம்ப நாட்டி பண்ணிகிட்டே இருந்தான். நான் இங்கேருந்து அங்கே நம்ம இந்தியாவிலேருந்து போகிறோமேன்னு சொல்லி சீடை, வடை, அப்பம், முறுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நான் பாட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அந்த குழந்தை வந்தான், உடனே கையில் கொடுத்து இந்தாடா நீயும் சாப்பிட்றான்னு. அவன் ஃபாரின் கண்ட்ரி பையன். அவனை சொன்னான் நல்லா இருக்கு அப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சும்மா இல்லாமல் ஹவ் இஸ் த டேஸ்ட் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. உடனே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இன்ட்ரெஸ்டிங்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன். கீழே போட்டான். வாட் ஹேப்பன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், இன்ட்ரெஸ்டிங்னா அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு. நம்ம ஒன்று நினச்சிப்போம், ஆனால் அவள் ஒன்று நினச்சிப்பா. இன்னொன்று சொல்கிறேன், இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே வெளியே நிற்கிறான். இஸ் ஆல்வேஸ் சிட்டிங் இன் த கிளாஸ், இஸ் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பட் அவுட்ஸ்டாண்டிங் பாய். வெளியே அவுட்டு, ஸ்டாண்டிங்கு, வெளியே நிற்கிறவன் ஆனால் உள்ளார தான் உட்காந்துட்டு இருக்கான் சாமி அப்படின்னா he is an extreme boy, he is good boy, but at the same time we express him as outstanding boy அப்படின்னு. அதே மாதிரி தான் கிராம சிங்கம் அப்படின்னா கிராமத்தில் இருக்க சிங்கம்லாம் கிடையாது, ரோட்டில் இருக்க நாயின் அர்த்தம். இதே மாதிரி வித்புஜாம் அப்படின்னா கிரகபாலகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கிரகம் என்றால் வீடு, பாலகன் என்றால் செக்யூரிட்டி. வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி யாரு? அதுக்கு பேர். ஸோ கிரகபாலகன். இப்போ இந்த சம்ஸ்கிருத வேர்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னா திட்டும் போது இது மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தா பரவாயில்லையே, நல்லா சம்ஸ்கிருதத்தில் திட்டுறாருன்னு அவங்களும் அந்த மெடக்கத்திலே இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் உண்மையான பொருள் என்னன்னு. ஸோ இவர் சொல்கின்றார் ரிஷபதேவர், நீங்கள் எல்லாம் நாய் போன்று வாழ்க்கை வாழ்வதற்காக பிறக்கவில்லை அப்பா. நீங்கள் எல்லாம் அழியாத பேரின்பதாரர்களின் பங்குதாரர்கள். ந கஷ்டாம் அர்ஹதே வித்புஜாம். நீங்கள் அதற்காக பிறக்கவில்லை. உடனே அவர் கேட்டார், சுவாமி அப்ப நாங்க எதற்காக பிறந்தோம்? யாரும் 100 குழந்தை இருக்கும்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு எடுத்திருக்காதா? அப்ப எதுக்குப்பா என்ன பெத்த? எல்லா குழந்தையும் இது கேட்பான். ஒரு வயசு போன உடனே அவனை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்னா இன்ஜினியர் எல்லாம் படிக்க வச்சு, அதுக்கப்புறமா வேலையெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறமா கேட்ட உடனே அவன் சொல்லுவான், நீ என்ன படிக்க ஏன் வச்ச? நீ தானே என்ன கெடுத்து விட்ட அப்படின்வான். அதுக்கு இப்பயே சொல்லிடலாம். அதில் ஒரு பையன் கேட்டால், எதுக்காக அப்பொழுது எங்களை பெற்றீர்கள் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், பாருங்க ரிஷபருடைய அந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு அவருடைய மைண்ட் இருக்குன்னு. மகத் சேவாம் துவாரமாஹூ விமுக்தே தமோத்வாரம் யோஷிதானாம் சங்கி சங்காம் மகாந்தஸ்தே சமசித்தா பிரசாந்தா விமன்யஸ் சுகுருதோ சாதவோயே. நல்ல சாதுக்களை போய் நீங்கள் அடைந்து நல்ல புத்தியை அடைவீங்கன்னு தான்ப்பா உங்களை தான் பெற்றேன். யாரு? 100 அரியர் வாங்கியிருக்காரு. அப்ப 100 குழந்தைகளுக்கும் அவர் சொல்கின்றார், மகத் சேவாம். மகத் என்றால் பெரிய சேவை. நீங்கள் இந்த உலகத்தில் பெரிய சேவை செய்வதற்காக உங்களை நான் பெற்றேன். எதற்கு? என்ன மாதிரி சேவை செய்வேன்? இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து இறப்பதற்கு பதிலாக நல்ல சாதுக்களாக சாதுக்களிடம் சென்று நீங்களும் சேர்ந்து
சாதுக்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே மகத் சேவாம் மகாந்தம் எப்படியாப்பட்ட சாதுக்கள். இதுல இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இவங்கெல்லாம் சாது இவங்கெல்லாம் அசாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம். யார் சாது, யார் நல்லவர்கள் என்றால் சமச்சித்தாகா, சமம் சித்தாகா, எல்லா காலத்திலும் சமமாக இருப்பவர்கள். கஷ்டம் வந்துருத்தோம், ஐயோ சுவாமி கஷ்டமா வந்துருத்தோம், அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அப்படி இல்லாம சமமாக இருப்பார்கள். நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அது நமக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க சமச்சித்தாகா. அடுத்தது பிரசாந்தாகா, அவங்கள பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் வரணும். இவங்களை பார்க்குறோம், அப்பா எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்காருப்பா, அவங்கள பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் வருதேப்பா, அப்போ பிரசாந்தாக. விமன்யக சுகிருதக, எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்து நினைத்து சொல்லிலும் செயலிலும் நடப்பவர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் சாதுக்கள். எப்பதாலும் நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, இப்படி நடந்துட்டா நன்னா இருக்கும்பா, இல்லை இவங்க செஞ்சு காமிப்பாங்க, இப்போ இவங்க ஏதாவது சொல்றாங்கனாலும் இப்போ இது மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறவர்கள் சுகிருதி என்றால் நண்பர்களுக்கு நண்பனாக. ஒரு குழந்தை வரானா குழந்தைக்கு குழந்தையா நினைப்பார், ஒரு வயசானவன் வரானா வயசானவரும் சொல்லுவார், சுவாமி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாமி கிட்ட மட்டும் எனக்கு என் கூடியே என் வயசு பையன் மாதிரியே என்கிட்ட பேசுறாரு, என்ன மாதிரி 60 வயசு ஆனாலும் அவர் 60 வயசு மாதிரியே என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஒரு யங்ஸ்டர்னா யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்கார் சுவாமி. சுகிருதாக, நல்ல நண்பனுக்கு நண்பனாக இருக்கின்றார், எந்த வயசு நண்பனா இருந்தாலும் சரி. அடுத்தது ரொம்ப சௌகந்த இருதயம் கொண்டவர். ரொம்ப அவங்களுக்காக இவங்க கஷ்டப்பட்டா வச்சுக்கோங்களேன், தானும் கஷ்டப்படுவார், ஐயோ இப்படி ஐடியில நானும் உங்களுக்காக கஷ்டப்படுறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சரியாயிடும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல மனதை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீங்களும் உட்பட வேண்டும். 100 பேரை பெற்றேன், யாருன்னா ஒருத்தர்னா போய் இந்த மாதிரி நல்ல சாதுக்களை சென்று அடைந்து வாழ்க்கையில முன்னேறுங்கன்னதுக்காக தான்பா சொல்றேன் அப்படின்ற. பகவத்கீதையில கண்ணனம் பெருமான் கீதையில ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தை சொல்றார், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறதே 2 தான். 2 சுவாமி, ஏகப்பட்ட பிரச்சனை, நான் பிரச்சனையே பிரெட்ஷீட்டா போத்திட்டு தான் சுவாமி வாழ்க்கையே நடத்துறேன் அப்படின்னு சொன்னா பகவான் சொல்லுவார், இல்லப்பா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் 2 கேட்டகரியில எடுத்துன்னு வந்துடலாம். என்ன கேட்டகரி அப்படின்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனௌ மகா அசனௌ மகா பாப்மா புத்தேன மிக வைரினாம். ஏ அர்ஜுனா நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில பிரச்சனைங்க எல்லாமே 2 கிளாசிபிகேஷன்ல வச்சிடலாம். ஒன்னுத்துக்கு பேரு காமம், இன்னொன்னுக்கு பேரு குரோதம். காமயேஷ குரோதயேஷ. காமம் என்றால் தமிழ் காமம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமம் என்றால் ஆசை. ஆசையை வாழ்க்கையில பெரிய கஷ்டம். அன்னையர் எல்லாம் குழந்தை மேல் ஆசை வைக்கிறார்கள், குழந்தையெல்லாம் வேறு எது மேலேயோ ஆசை வைக்கிறார்கள். சின்ன வயசுல பால் கேட்கறான், அப்புறமா பேட் கேட்கறான், அதுக்கப்புறமா பொம்மை கேட்கறான், அதுக்கப்புறமா எனக்கு அந்த பெண் தான் வேணும் கேட்கறான். அப்ப இவங்களும் பாவம் வாழ்க்கை முழுக்க கொடுத்துட்டே இருக்காங்க. காமயேஷம். குரோதக, அது கொடுக்கலன்னா என்ன ஆயிடுது? குரோதம். இவன் எனக்கு தேவை, இவனை எனக்கு தேவையில்லை, அவன் எனக்கு ரொம்ப கெட்டவன். ஏன்? அவனும் மனுஷன் தானே, ஆனா இவன் கெட்டவனா பார்க்கறான். ஸோ காமயேஷ குரோதயேஷக. இந்த வாழ்க்கையில நம்ம இது 2த்தையும் விட்டுட்டோம்னா வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை சொல்ற ரிஷபதேவர், இந்த 100 குழந்தைகளுக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, வாழ்க்கையில எப்பொழுதுமே காமத்தையும் கோபத்தையும் விட்டுவிடுங்கள், ஆசையையும் கோபத்தையும் விட்டுவிட வேண்டும். கோபம் வருதே சாமி, என்ன பண்ணுறது? கோபம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, பகவானே எனக்கு கோபத்தை கொடுக்காதுன்னு வேண்டிக்கணும். இல்லையா? காலையில எழுந்த உடனே என்னுள் இருக்கக்கூடிய ஆத்மா தான் எல்லாரிடத்திலும் இருக்கின்றது, பகவானே நீயே தான் எங்குள்ள இருக்க, எனக்கு மட்டும் இல்லை எல்லாரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு நினைத்து விட்டால் கோபம் என்பது வராது. ஒரு அம்மா ஏற்காடுக்கு நான் போயிட்டு இருக்கும் போது, சில சமயம் போயிட்டு இருப்பேன் ஏற்காடு, அங்க ஒரு அம்மா, நான் எதிர்ச்சியாக அங்கே போய் ஒரு கடையில் போய் காஃபி சாப்பிட்டேன். இது நடந்ததை சொல்கிறேன். அந்த அம்மா எனக்கு உடனே சொன்னாங்க, சுவாமிஜி எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எல்லாரும், என் சித்தி, என் மாமியார், என்னுடைய மச்சினிச்சு எல்லாருமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. நான் இப்போ நினச்சேன் காஃபி குடிக்கணுமா வேண்டாமா புரியல எனக்கு.
உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் காஃபி குடிங்க, ஆனால் நீங்கள் சாமியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னா. இப்போ நான் புத்தியை கொடுக்க முடியாது. அப்போ நான் ஒன்று பண்ணேன், இந்த அம்மாவுக்கு எப்படின்னா கொஞ்சம் புரிய வைக்கணும்னு. அந்த காஃபி குடிக்கிற சமயத்தில் ஏதாவது பக்குவமாக சொல்லிவிடணும், இல்லைன்னா நான் தப்பிக்கணும், அது வேற ஒரு பிரச்சனை. ஸோ நான் என்ன சொன்னேன், அடியனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேம்மா, டெய்லியும் வீட்டில் விளக்கேற்றுங்கோ, விளக்கேற்றிட்டு என் மாமியாருக்கு பகவானே நல்ல புத்தியை கொடு, என்னுடைய மாட்டு பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடு, என்னுடைய மச்சினிச்சுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு வேண்டிக்கோ, சரியா போயிடுமான்னு. இது நடந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுத்து. நானும் அதை மறந்துட்டேன், அடியனும் மறந்துட்டேன். அதை ரொம்ப நாள் கழிச்சு திருப்பவும் அதே மாதிரி ஏற்காடு போயிட்டு இருக்கேன். அதே கடை வந்தது, காஃபி குடிக்கணும்னு தோணிடுது. சரி ஓகேன்னு நிறுத்தினேன். அந்த அம்மா ஓடி வந்தா, காஃபி குடிங்க சுவாமி அப்படின்னா. உடனே சரி ஓகேன்னு, காஃபிக்கு காசு வாங்க மாட்டேன்னா. நான் சொன்னேன், ஏம்மா நான் காசு கொடுத்துட்றேன். அப்போ அந்த அம்மா சொன்னா, நீங்கள் சொன்ன ஃபார்முலா ஒர்க் ஆகிடுது சுவாமி. நான் இப்போ மறந்துட்டேன், நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. அது இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் டெய்லியும் காலையில் வீட்டில் விளக்கேற்றுறது, கடவுளே என் மாமியாருக்கு நல்ல புத்தி கொடு, கடவுளே என்னுடைய மருமகளுக்கு நல்ல புத்தி கொடு. இப்போ என்ன ஆயிடுது, அவளாம் என் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே நான் மனசில் நினச்சிட்டேன், உனக்கு நல்ல புத்தியை கடவுள் கொடுத்துருக்கா. அதுதான் உண்மை. நம்மளுடைய மனசை நம்ம மாற்றிக்கணும், ஆனால் மாற்றிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், அவங்க அந்த எதிரியா நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க கிட்டேயும் பகவான் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. இது இப்போ என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா முதல்ல சண்டை போட்டுருக்கா, அதனால தான் இவங்க சண்டை போடுறா. இப்போ இந்த அம்மா வாயை மூடிட்டா, அப்போ அவங்களும் வாயை மூடிட்டா, தானிக்கு தீனி சரிகா ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கணக்கே. ஸோ இதை சொல்கிறார், நம்ம வாழ்க்கையிலே யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்ற. அடுத்தது சொல்கிறார் ஒரு உயர்ந்தமான ஒரு தத்துவம். 19 ஸ்லோகம், நான் ஜிஸ்டா தான் சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் யாரும் துவைத்த புத்தியை வைத்துக் கொள்ளாதீர்கள். 2 நான் வேறு பகவான் வேறு, இந்த உலகம் வேறு என்று இருக்காதீர்கள். ஏன்னா இந்த உலகமே தான் பகவான், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் பகவான் தான், இந்த உலகத்துல இருக்கிறது நானும் தான். அப்ப நானும் யாரு, கடவுள் தான். அப்ப நான் கடவுள் என்றால் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கடவுள் தான். என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கடவுள் என்றால் இந்த உலகமே கடவுள் தான். சர்வம் பிரம்மமயம் ஜெகத். இதுதான் வேதம் சொல்லுது. அதையே சொல்றார், பராபாவஸ்தயோ, இந்த பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கின்றார். இதை அவர் ரிஷபதேவர் தானா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல, வேதத்திலேயே ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மதத் பராதார் யோ அந்யத்ர ஆத்ம பிரம்மவிதஹ, சத்ரம் தத் பராதாத் யோ அந்யத்ர சத்ரம் வேத பிரம்மவேத, லோகம் தம் பராகு யோ அந்யத்ர லோகம் வேத, சர்வம் தத் பராதாத் யோ அந்யத்ர ஆத்மா சர்வம் வேத. யார் ஒருவர் தன்னையும் ஆத்மாவாகவும் பிறரையும் ஆத்மாவாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அனைத்தையும் ஆத்மாவாகவும் கடவுளாகவும் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு என்றுமே குறைவில்லை. அப்ப யாருக்கு குறை இருக்கு? யார் ஒருவர் தன்னை வேறாகவும் இந்த உலகை வேறாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வேறாகவும் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். டீச்சர் வேற இல்லை, சப்ஜெக்ட் வேற இல்லை, ஸ்டூடெண்ட் வேற இல்லை. டீச்சர் தான் சயின்ஸ் டீச்சர் எதை எடுக்கிறார்? சயின்ஸை. நீங்க அதை படிக்கிறதுனால நீங்க என்ன வரீங்க? சயின்ஸ் நாலேஜ் வருது. அப்ப சயின்ஸ் நாலேஜ், சயின்ஸ் புக்கு, சயின்ஸ் டீச்சர், 3 யாரு? ஒன்னே தான். அதே மாதிரி உலகம் என்பது ஆத்மா, இந்த உயிர்கள் என்பது ஆத்மா, நாம் என்பது ஆத்மா. அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது என்ன? ஆத்மா மட்டுமே. ஆத்மான்னு சொன்னா நமக்கு டக்குன்னு புரியாது சுவாமி. நாமும் இறைவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இறைவர்கள் தான், இந்த உலகமே இறைவன் மயம்தான். அப்படி புரிஞ்சுட்டோம்னா சர்வம் பிரம்மமயம். இதை சொல்றாரு. இதை நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, சுவாமி நல்லா சொல்லுங்க, பையனுக்கு காதுல விழற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. உடனே நான் திரும்பி சொன்னேன், நீங்க சொல்றீங்களா? ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, சாமி நீங்க நல்லா என் பையனுக்கு கொஞ்சம் புத்தி கொடுங்கோ அப்படின்னு. நான் முதல்ல சொல்லுவேன், நீங்க புத்தியோடு இருக்கீங்களா? தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா எங்க பிரச்சனை வருதுன்னா
அம்மா அப்பாங்க பொய் சொல்லக்கூடாதுரா, எல்லார்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுரா அப்படின்ட்டு இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கா, மற்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கா. அப்ப குழந்தை பார்க்கும், உடனே என்ன பார்க்கறது, நீ பார்க்காத, குழந்தை பார்க்கறது உடனே என்னன்னா, ஓ அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க ஆனா அவங்களே ஃபாலோ பண்ணல, அப்ப நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லணும் ஆனா ஃபாலோ பண்ணக்கூடாது. It is taking for granted. It is not the mistakes of the children, it is mistake of the parents. வாழ்க்கையில் நம்ம மனசேகம் வச்சசேகம் என்று வாழாம மீன்ஸ் சொல்லொன்று பொருளொன்று வாழ்க்கை ஒன்று என்று இல்லாமல் சொல்லும் பொருளும் வாழ்வும் ஒன்றாக இருந்தால்தான் நாம் என்ன செய்கின்றோமோ அதையே நம் குழந்தைகளும் சேர்ந்து செய்யும். அப்ப சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு போய் நீங்க நீ சத்தியம் வத தர்மம் சர அப்படியா சொல்ல தேவையில்லை. அதுக்கு சொல்லும், சாமி எங்க அப்பா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கார், எங்க அம்மா நன்னா பண்ணிட்டு இருக்கா, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவோங்க. இதை சொல்லி வேதத்துல ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றார். எந்த விதத்திலும் யார் எந்த தர்மத்தை சொன்னார்களும் அந்த வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுல நல்லது இருந்தால் மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். இதை சொல்லி சொல்றார் ரிஷபதேவர். ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை சொல்றார். தர்மத்திற்கு விரோதமாக, தர்மம்னா என்ன, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அகிம்சையை வளர்க்க வேண்டும் என்பதுதான். அவர் சொல்ற அந்த மந்திரம் என்னன்னா, யார்னா ஒருத்தர் தர்மத்திற்கு விரோதமாக உன்னை நீ காட்டி நீ எதற்காக வாழ்கின்றாய் என்பதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு நீ ஒரு பரிபூர்ண சச்சிதானந்த வஸ்து என்பதை காட்டி கொடுப்பதற்கு பதிலாக நீ ஒரு அஞ்ஞானி. வீட்லயே சில பேர் சொல்லுவாங்க, அம்மாங்களாம் எனக்குன்னு வந்திருக்கு பாரு ஒன்று வார்த்தையை கிரகத்தில் ஒன்றுத்த சொல்லிடுவான், இல்லைன்னா மகாலட்சுமிக்கு அக்கான்னு சொல்லிடுவா. ஏன்னா நான் அடியேன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்படிலாம் திட்டுவாங்க குழந்தைய. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம அது மாதிரி குழந்தைங்கள் எல்லாம் திட்டணும்னா, மகாலட்சுமி அக்கா யாரு உங்களுக்கு தெரியும். அடுத்தது நவகிரகத்தில் ஒன்றுன்னு சொல்லுவா. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், உடனே அந்த குழந்தைகள் அப்படி திட்டும் போது மேலே ததாஸ்து தேவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ததாஸ்து தேவர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருப்பா. இப்போ அம்மா வாயிலிருந்து வந்துருத்தா, அப்பா வாயிலிருந்து வந்துருத்தா, அப்ப ததாஸ்து தேவர்கள்லாம் அப்படியே சொல்லிடுறாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு. குழந்தைங்களும் அப்படியே ஆயிடும். அப்புறமா சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் நல்லா தான் பெற்ற சாமி, நல்லா தான் வளர்த்தேன், ஆனால் கஷ்டப்படுறான். ஏன், நீங்க அந்த தப்பை பண்ணதுனால குழந்தைங்க கஷ்டப்படுறா. அப்படி ஆகக்கூடாது. ரெண்டாவது, யாராவது அப்படி தந்தையோ தாயோ குருவாக இருந்தாலும், இவர் சொல்றது வேதமே ஆனாலும் தெய்வமே ஆனாலும், தவறாக ஒன்று உன்னை செய்ய தூண்டினால் அவர்களை நீ மதிக்காதே அப்படின்றார். குரு நசஸ்யாத் ஸ்வஜனம் நசஸ்யாத் பிதா நசஸ்யாத் ஜனனி சாஸ்யாத் தெய்வம் நதஸ்யாத் தெய்வம் நசஸ்யாத் ந பதிஷ்ச சஸ்யாத். இந்த உலகத்தில் தெய்வமே ஆனாலும் அவர்களை நீ நம்பாதே. எப்பொழுது அவர்கள் உனக்கு தர்மத்தை சொல்லாமல் அதர்மத்தை சொல்கின்றார்களோ. ஃபர்ஸ்ட் நான் லைன் எடுத்துக்கிறேன். குருன சஸ்யாத். டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால ஈஸியா குட்டி குட்டி கதையா சொல்லிட்டு போயிடும். ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போக வேண்டும்ன்றார். சொன்னது யாரு, தசரத மகாராஜா. சொன்ன பிறகு வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்க அப்பா எவ்வளோ சொல்லியிருக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரு, அத்தனையும் காப்பாத்துறாரா, அவர் இந்தியாவில் பிறந்த யாரோ பொலிட்டீஷியன் தானே, அதனால விட்டுடு, அவர் எவ்வளோ ப்ராமிஸ் பண்றாரு, அதெல்லாம் என்ன காப்பாத்திட்டா இருக்காரு அப்படின்றார். ராமர் சொல்றார், இல்லை அப்பா சொல்லியிருக்காரு, அப்பா சொல்லவே இல்லை, காட்டுக்கு போக சொல்லலை, கைகை தான் சொன்னான். அப்பா இது மாதிரி நான் வரம் வாங்கியிருக்கேன்ப்பா, அப்பா கிட்ட கேட்டேன், அவர் மயக்கடிச்சு விழுந்து விட்டாரு, அதனால நீ காட்டுக்கு போகணும் 14 வருஷம், என்னுடைய மகனான பரதன் வந்து நாட்டை ஆளுவான் அப்படின்றார். ராமர் உடனே சொல்லிட்டார், கிளம்புறேன்னு சொல்லிட்டார். வசிஷ்ட மகரிஷி அங்கேருந்து வர்றார், வந்து சொல்றார், ராமா உங்க அப்பா எவ்வளோ சத்தியம் யார் யாருக்கோ பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பெருசா வச்சுக்காத, நீ போ, நீ காட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, நாட்டு ஆளு, நாளைக்கு உனக்கு மகுடாபிஷேகம் இருக்கு அப்படின்றார். உடனே ராமர் சொல்றார், நீங்க குருவே ஆனாலும்
நீங்க அதர்மம் பிரகாரம் நடக்க சொல்றீங்க, தசரதன் பொய்யுரைத்தான்னு பின்னாடி வரவங்கெல்லாம் எழுதி வச்சுடுவாங்க, அதனால நான் காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. குருவின் பேச்சை பின்பற்றவில்லை. அதனாலதான் இன்னைக்கு ராமாயணம்னு இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு அயோத்தியால கோவில் கட்டுறாங்க, அதனாலதான் இன்னைக்கும் ராமச்சந்திர பிரபுவை நம்ம வாழ்க்கையில ஏகாதசிக்கு கொண்டாடுறோம். பார்த்துக்கோங்க. ஏன்? பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா சொன்னார், 14 வருஷம் நான் காட்டுக்கு போறேன். இன்னொரு அப்பா சொல்ற, டே இரண்யாய நமகன்னு சொல்டா, நான் தாண்டா எல்லா வேதத்துக்கும் அதிபதி அப்படின்றார். புள்ள என்ன சொல்லணும்? அப்பா நானும் ராமச்சந்திர பிரபுவோடைய வம்சத்துல வந்தவன், நானும் சொல்றேன்ப்பா இரண்யாய நமகன்னு சொல்லணும்ல. அந்த குழந்தை வேதம் படிச்சிருக்கு, அது சொல்லுது நாராயணாய நமக. அப்ப சொல்றான், டேய் நான் தாண்டா எல்லா உலகத்துக்கும் அதிபதி, நான் சொல்றத சொல்லுப்பான்றான். அப்பா சொல்ல எடுத்துக்கல, குருவோடைய வார்த்தையை எடுத்துக்கிறார். குரு நாரதர் என்ன சொல்லி கொடுத்தார்? நாராயணாய நமக. அப்ப அப்பா வார்த்தையை மீறிட்டான். ஒரு பக்கம் அப்பா சொல்லி காட்டுக்கு போறார், இன்னொரு பக்கம் அப்பா சொன்னாலும் அவர் மந்திரத்தை சொல்ல மாட்டார். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் யார் யாரையோ சொல்றோம், தலைவா வாழ்க. யார் தலைவன் யாருக்குமே தெரியும். அது வேற, நிரந்தர தலைவா வாழ்க. யார் நிரந்தரம் என்பதே நாம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் நிரந்தரம்? எவ்வளோ பேர் சொன்னவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, மண்ணுக்கடியில போயிட்டாங்க, இல்லை நெருப்பு கடியில போயாச்சு. அப்போ உண்மையான தலைவர் யாரு? இதிகாச புராணங்களில் யார் இன்னும் நமக்கு இருக்கின்றார்களோ, யார் இன்னும் நம் கோவில்களில் அங்கமாகவும் தெய்வங்களாகவும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் நாம் தலைவர். கம்பனன் பிரான் சொன்னார், உமக்கே யாம் ஆட்படுவோம். ஆண்டாள் சொல்றார், அன்னவர் தலைவர் சரண் நாங்களே அப்படின்னு கம்பராமாயணத்தை சொல்றார். யார் தலைவன்ன்றதுக்கு டெஃபினிஷன் போய் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல போய் தெரியும். இந்த உலகத்திற்கே நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரே நாயகன் கடவுள் மட்டும்தான். அவன்தான் நமக்கு தலைவன், வேற யாரும் தலைவர் கிடையாது. அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி. அவர் பாட்டுன்னு ஒரு யாகம் வளர்க்கின்றார். அந்த யாகத்துக்கு குழந்தை விஷ்ணுவே வந்து சின்ன பையனா வர்றார். எந்த அளவுக்கு சின்ன பையன்னா, டாஃப்னு சொல்லுவா பாருங்க. டாஃப்னா என்ன தெரியுமா? குள்ளமா பிறப்பா. சில பேர்லாம் ரொம்ப குள்ளமாவே இருப்பா. அவங்கெல்லாம் போய் சொல்றாளா, ஐயோ இது என்ன இவ்வளோ குள்ளமா இருக்குன்னு. அப்ப இவங்களே சொல்ற அளவுக்கு அது எவ்வளவு குள்ளமா இருக்கும். அது நடந்து வந்ததுன்னா வெறும் கொடை வச்சுட்டு வந்தது, அந்த கொடை தான் தெரிஞ்சு ஆளை காணும். அந்த மாதிரி ஒரு உருவம் போயிட்டு இருக்கு. அவர் போய் கேட்கிறார், மகாபலி எனக்கு 3 அடி, என் பாதத்துல நானே மெஷர் பண்ணிக்கிறேன், எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னு. மகாபலி சொல்ற, கொடுத்தோம், இப்பொழுதே கொடுக்குறோம்னு. உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு. பத்திரம் எழுதுறதுக்கும் தண்ணியை கையில விடுறதுக்கும் கூப்பிடுறாரு. சுக்கராச்சாரியார் அவருடைய குரு போய் சொல்றார், வா இங்க வா மகாபலி. யார் தெரியுமா அது? சாக்ஷாத் பெருமாளே வந்திருக்கான், குழந்தை மாதிரி வந்திருக்கான், கபட வேடதாரி, கொடுத்துறாத. இவர் சொல்றார், சுவாமி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அதெல்லாம் எவ்வளோ பேர் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டா இருக்காங்க. அதே மாதிரி இவனையும் விட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாரு, அவரும் போயிடுவார், நீயும் போயிடலாம், விட்டுடு கொடுக்காத அப்படின்றார். இவர் சொல்றார், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சுவாமி, நான் கொடுக்குறேன். உடனே குரு சொல்றார், போச்சு போ, உனக்கு நீ கொடுக்க போற, நீ அழிய போற. இவர் போய் கமண்டலத்தை எடுத்து தண்ணியை விடுறார். கமண்டலத்துல சுக்கராச்சாரியார் போய் அந்த ஹோல்ஸ்ல மறைஞ்சிக்கிறார். உடனே இவர் கேட்கிறார், மகாபலி சக்கரவர்த்தி, ஐயோ கமண்டலத்துல இருந்து தண்ணியே வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் பிளம்பரை கூப்பிடவா அப்படின்னு. வேண்டாம், என்கிட்டயே பிளம்பர் ஸ்க்ரூ நெட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தர்பையை குச்சி வச்சு ஒரு குத்து குத்துறாரு. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிள்ளிய சக்கர கையானே அச்சோ அச்சோன்னு சொல்லி ஆழ்வார் பாசுரம். நேரா சுக்கிரனுக்கு குருவுக்கு ஒரு கண்ணு போயிடுது. மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி கேட்டதுக்காக அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டார். சொன்ன வாக்க காப்பாத்தினார். குரு சொல்லியும் அதர்மம் பிரகாரம் நடக்காமல் சொன்ன வாக்கை காப்பாத்தி சொன்னார். அதனால என்ன நடந்தது? இன்னைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள ராஜாங்கத்துக்கு ராஜாவாக இருக்கின்றான். அவளும் நன்னா இருக்கார். பெருமாளும் அவரை அழிக்கல. ஒரு அசுர குணத்துல இருந்தாலும் அவரை பகவான் சம்ஹாரம் செய்யவில்லை. இன்னைக்கும் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, வாமன அவதாரத்தை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கான். இதே பிரகாரம் பிரகலாதன் அப்பாவே சொல்லி சண்டாமர்க்கர்கள் குருக சொல்றாங்க, அப்பா நாங்கெல்லாம் சொல்றோம்ப்பா, சிலபஸை மாத்திட்டோம்,
நான் ஹிரண்யாய நமகன்னு சொல்லுன்னு. ஆனால் அவர் என்ன சொல்றார்? இல்லை, நான் நாராயணனை தான் நமஸ்கரிப்பேன்றார். ஸோ குருவே தவறாக சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும்? குரு நீங்க சொன்னது நீங்க வச்சுக்கோங்க, ஆனால் நாம் சத்தியத்தை வளர்ப்போம், தர்மத்தை ஆச்சரணம் செய்வோம், நீங்க சொன்னதுக்கு நாங்க நமஸ்காரம், தேங்க்யூ, போயிட்டு வாங்குவோம். சுவாமி விவேகானந்தர் இதை ஃபாலோ பண்ணார். சுவாமி விவேகானந்தர் குழந்தையா இருக்கும்போது அவங்க டீச்சர் ஒன்று கேட்டாங்க, அதுக்கு இவர் சொன்னார். இவர் கரெக்டாக தான் சொன்னார். அந்த டீச்சர் முந்திரி கொட்ட மாதிரி நீ பதில் சொல்றியன்னு சொல்லி ஒரு திட்டிருக்காங்க. அவர் அமைதியாக போயிட்டார். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு, புவனேஸ்வரி அம்மா கிட்ட போய், அம்மா நான் பண்ணதில் என்னம்மா தப்பு இருக்கு? நான் கரெக்டாக தானம்மா சொல்லியிருக்கேன், உண்மையை சொன்னேன், சத்தியத்தை சொன்னேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், ஆனால் என் வாத்தியார் என்னை புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா. உடனே புவனேஸ்வரி அம்மா சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, நீ பாட்டுட்டு இரு, அவங்களே புரிஞ்சுப்பான்னு. அதே போல சுவாமி விவேகானந்தர் அப்ப நரேந்திரன் போய் கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிறார். அந்த வாத்தியாரே கூப்பிட்டு சொல்றார், நேத்து நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன், நீ நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி உட்கார்ற. ஏன்? சத்தியம் வத. குருவே ஆனாலும் உண்மையை உண்மை போலவே சொல்ல வேண்டும், தப்பா சொல்லக்கூடாது. அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அடுத்தது ஸ்வஜனம்னு சஸ்யா. ஸ்வஜனம் கூட இருக்கிறவங்க யாருன்னா சொல்லியா கொடுத்தா என்ன? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பான், டேய் வாடா, எவ்வளோ நாள்டா நல்ல பையனாவே இருப்ப, ஒரு நாள் வாயன் என் கூட கூட்டுன்னு போவான் ஒரு கடைக்கு. அப்புறமா நானும் இவ்வளோ நாளில் பிடிக்கிறேன், என்ன சும்மா நீயும் பிடியேன். அப்புறமா அவனும் கொடுப்பான், முதல்ல கையில் கொடுப்பான், அப்புறமா தண்ணியாக ஊற்றுவான், அதுக்கப்புறமா படிக்க வச்சுடுவான். கடைசியில் கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் தனியாக போவார். கூட இருந்ததுன்னா சேரோடு சேர்ந்தா சாணியும் மணக்கும். அதே மாதிரி நல்லவனாக இருந்திருப்பான், ஆனால் கெட்ட நபர்களால் இவனும் கெட்டு போயிடுவான். ஸ்வஜனம்னு சஸ்யா. நல்ல மக்களாக இருந்தால் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கெட்டவனாக இருந்தா நீ கெட்டவன், உன் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு வித்தியாசத்துக்கு நீ போயிட்டு வா, அவன்தான். ஒரு டாட்டா பாய் பாய். சகுனி இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கௌரவர்கள் பாண்டவர்களை கூப்பிட்டாங்க, வாங்க நம்மளாம் ஒன்றா உட்காந்து அக்ஞான வாசல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, உட்காந்து எல்லாருமே நம்ம ஃபீஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றா. நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே விளையாடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை சொல்கிறான், நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடலாமாப்பா அப்படின்ற. உடனே இவர் சொல்கிறான், விளையாடலாமே. உடனே பாருங்க எவ்வளவு துணிச்சலாக சொல்கிறான் துரியோதனை, என்னால் விளையாட முடியாது, எனக்குலாம் இந்த தாயபாஸ்லாம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம், ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்குது கையில், என்னுடைய சார்பாக என்னுடைய மாமா உட்காருவார். யாரு? சகுனியர். அவர் உட்காருவார், அவர் விளையாடுவார் உங்களுக்கு எனக்கு பதில் அப்படின்ற. உடனே தர்மபுத்திரர் என்ன சொல்லணும்? ஓகேப்பா, உன்னுடைய சார்பா உன்னுடைய மாமா சகுனி விளையாடுவார், என்னுடைய சார்பா என்னுடைய மைத்துனன் இருக்கார் கண்ணபிரான், அவர் விளையாடுவார்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலை. ஏன் சொல்லலை? அகங்காரம். நானே விளையாடிடுறேன், நானே காப்பாற்றிக்கிறேன் என் குடும்பத்தை நினைச்சான், உட்காந்தான். கடைசியில் என்னாச்சு? வீடை விட்டான், நாட்டை விட்டான், சொந்த தம்பிமார்களை விட்டு விட்டான். கடைசியில் என்னாச்சு? பத்தினியும் விட்டுட்டான். எல்லாமே போச்சு. ஏன்? ஸ்வஜனம்னு சஸ்யா. அதனாலதான் பீமன் சொல்லும் போது சொல்றான் பாஞ்சாலி சபதத்துல, எரிதல் கொண்டு வா, கதிர் வைத்து அண்ணன் கையை எரித்து விடுவோம். எப்படியாப்பட்ட தப்ப பண்ணியிருக்காரு பாரு என் அண்ணன். அவர் அண்ணன் சொல்லத்துக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா எங்களை கேட்காம எங்களை வித்தாரு. எங்களை வித்தது மட்டும் இல்லாமல் யாரை காப்பாற்றணுமோ அந்த தர்ம பத்னியே வித்துட்டார். நாட்டை விற்கலாம் ஏன்னா அவர் ராஜா, மக்களை விற்கலாம் பிகாஸ் அவர் ராஜா. ஆனா எங்களை விற்கிறதுக்கு அவருக்கு யார் தகுதி? பாண்டு மகாராஜாவுடைய புத்திரர்கள் நாங்க, எங்களை எப்படி இவர் விற்க முடியும்? அதனாலதான் சொல்றாரு, அந்த அவன் சகுனியை உட்கார வச்சானே, இந்த பக்கம் கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டுருக்கலாம்ல, கூப்பிடு. ஸ்வஜனம்னு சஸ்யா. கிருஷ்ணனும் அதே போல கிருஷ்ணன் ஒரு இதுல சொல்றான், நம்ம எப்படியா இருந்தாலும் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்ப்பா, யாரா இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற. பிதான சஸ்யார். அப்பாவாக இருந்தாலும், அப்பா சொல்றதே இருந்தாலும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பாவே சொல்றேன்னு தப்பா சொல்லுவார் இருக்கு. குரு சொன்னாலும் எடுக்காத.
பெண் மனைவியே சொன்னாலும் எடுக்காது. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. சுவாமி ஆமாம் சுவாமி, அது நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன் சுவாமி. என்னைக்கு அவளை கட்டணனோ அன்னிலேருந்தே நான் அவள் சொல்கிறத எடுக்கிறதே இல்லை சுவாமி. அதை மட்டும் கரெக்டாக பண்ணுறான். அது அந்த தர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறான். ஜனனீன சாஸ்யாத் ரிஷி பத்னிகள். கோபிகா கீதம் 10வது அத்தியாயத்தில் படிக்கும்போது படிப்போம். ரிஷி பத்னிகள் அத்தனை பேரும் யஜ்ஞம் யாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கண்ணன் முக்கியம் இல்லை, வேதம் தான் முக்கியம்னு கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் பண்றாங்க. அத்தனை பேரும் எனக்கு வேதம் 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 புடிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ரிஷி பத்னிகள்லாம் சொல்றாங்க, கண்ணா உனக்கு நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கோம், நீ சாப்பிடு. இன்னும் கண்ணனும் சாப்பிட்றான். எல்லாரும் கூடிய உட்காந்து எல்லாரையும் சாப்பிட்டுறான். கிச்சா நீ வாடா, புருஷா நீ வாடான்னு எல்லாரும் கூட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ரிஷி பத்னிகள்லாம் கேட்குறாங்க, எங்கள் புருஷங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுக்கக்கூடாது, அவங்கள விட்டுடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எப்போவுமே வாழ்க்கையில் கர்மகாண்டத்தில் இருக்காங்க, விட்டுடுங்க. அவங்கள நினைக்காம என்னை நினச்சிக்கோங்கன்றான். அத்தனை பேரும் அன்று இரவு கண்ணன் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க கணவர்கள் எல்லாம் பூஜை யாகெல்லாம் பண்ணிட்டு வெளியே வராங்க. எங்கடி பிரசாதம் அப்படின்றாங்க. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, கண்ணனுக்கு நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம். என்ன கண்ணன் சாப்பிட்டானா? சாப்பிட்டான், பகவான் எடுத்துக்கொண்டான் எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்று. அவங்க எல்லாருக்கும் மனசு திருப்தியாகி எல்லோரும் அப்படியே அப்பதான் கண்ணங்காலில் போய் விழுறாங்க. கோபிகையர்கள், இது ரிஷி பத்னிங்க. அதே மாதிரி கோபிகைங்க, அத்தனை கோபிகைங்களும் கண்ணன் பிருந்தாவனத்தில் யமுனா நதி கரையில் உட்காந்துக்கிட்டு வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க போன வாரம் பார்த்துருப்பீங்க. வேணுகானம் பாடிண்டே இருக்கிறான். எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படி எப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒருத்தி என்ன பண்ணா, தயிர் கடைஞ்சிட்டே இருந்தாலும் அந்த வேணுகானம் கேட்டுதான் ஆஹா அப்படியே விட்டுட்டான். ஒருத்தங்க வீட்டில் பால் காசின்னு இருக்காங்க. அந்த பால்ன்றது ஒரு பரம்பொருள். நம்ம பார்க்குற வரைக்கும் பொங்கவே பொங்காது, நம்ம திரும்பி இருக்கும் அப்போ பொங்கி விடுவோம். ஸோ கரெக்டாக இவ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பாருங்க, வேணுகானம் கேட்டது. ஆஹா கண்ணன் கூப்பிடுகிறான் அப்படின்னா பாருங்க, பாலெல்லாம் பொங்கி 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 ஃபுல்லாக கறியாயிடுது. மாமியார் பார்த்தாலாம், என்னடி பண்ணிட்டு இருக்க, பாலெல்லாம் பாரு கருத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கத்தின்னு இருக்கா. அவள் பாட்டுன்னு கேட்டுட்டு கண்ணன் என்னை கூப்பிட்றான்னு சொல்லி அப்படியே போயிட்டு எல்லாரும் அது மாதிரி விட்டுட்டு எல்லாம் 1 லட்சம் பேர் இல்லை 5 லட்சம் பேரும் போயிடுறாங்க. எங்க கண்ணங்கிட்ட போயிடுறாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மாட்டிக்கிறாள். அவன் ரொம்ப அடக்கமான பெண். அவங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாம் சூப்பர்மேன்ஸ், சூப்பர் ஹியூமன்லாம் அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. வீட்டை விட்டு தாண்டன அவ்வளோதான், கோடு போட்டிருக்கேன், விட்டு தாண்டின அவ்வளோதான், காலை வெட்டி விடுவேன் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் மனசு முழுக்க கண்ணம்மையிலேயே இருக்கு. ஆனால் வீட்டை விட்டு தாண்ட முடியல. அப்படியே நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ இந்நேரம் புல்லாங்குழல் வச்சிருப்பானே, வாயில வச்சிருப்பானே, இந்நேரம் கல்யாணியில வாசிக்கிறானோ, காம்போதியில வாசிக்கிறானோ, இந்த கபோதிங்கிறன்ட்டு என்னை வெளியவே விட மாட்டே அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். கிருஷ்ணன் என்ன நினைச்சானா, அந்த பொண்ணுக்கு முதல்ல முத்தியை கொடுத்துணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்துட்டான். கிருஷ்ணன் அங்கே போய் கூப்பிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு காணும். மாமனார் மாமியார் தேடிட்டாக்கா. எங்க என் மாட்டு பொண்ணு காணும், மாட்டு பொண்ணு ஆல்ரெடி போயிட்டா, எங்க சொர்க்கத்துக்கே போயிட்டா. அந்த மாதிரி ஸ்வஜனங்களை விட்டு கண்ணனான பரம்பொருளை நம்ம எல்லாம் அப்படியே கோபிகா கீதம்னா ஏதோ கோபியருங்க வந்தாங்க புல்லாங்குழலுக்கு இசைச்சாங்க, அப்படி இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், நகலு கோபிகா நந்த ஜீவனம் அகில தேகினாம் அந்தராத்மதிற்கு. கண்ணானா உன்னை கண்ணனா பார்க்கல, இந்த உலகத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளான வஸ்துவாக நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஆசிரமத்திலேயே கண்ணன் இருக்கான். அந்த கண்ணனை கருப்பான ஒரு சிலையா பார்க்க கூடாது, உயிரோடு உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக பார்த்தீங்கன்னா, நீங்க பேசினா அவன் பேசுவான் திரும்ப. நீங்க எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்கன்னு தெரியாது. டெய்லி அவனுக்கு ஒரு சல்யூட் போடுங்க. ஸோ அப்படி பேசும்போது அவன் பேசுவான் திரும்பி நம்ம கூட. அப்படி பேசும்போது தான் அந்த பகவானுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷனே வரும். நம்ம யார்கிட்டயோ கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கோம். யார்கிட்டலாம் நீங்க கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கனெக்ஷன்லாம் எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள். வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், கார்டு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. இதுதான் நம்ம வாழ்க்கை. எங்க போனாலும் பில்லு போட்டுருவான். நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால். அப்ப என்னைக்குன்னா நீங்க கடவுளை கூப்பிட்டுருக்கீங்களா, பகவான் வைகுண்டத்துல இருந்து, நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தற்சமயம் பிஸியான்னு சொல்லவே மாட்டார், வந்துருவார். கஜேந்திர மோக்ஷனுக்கு, கஜனுக்கு, அந்த யானைக்கு வந்தாரு, அஜாமலனுக்கு வந்தாரு. நமக்கு வர மாட்டாரா? வருவார். நம்ம கூப்பிடுறோமா? அங்கதான் நம்ம கூப்பிடுறது. குருன சஸ்யாத்
பிதான சஸ்யாத், அடுத்தது பாரியான சஸ்யாத், தெய்வம்ன சஸ்யாத், தெய்வமே ஆனாலும் கடவுளே ஆனாலும் அதர்மம் செய் என்று சொன்னால் அவர் கடவுள் இல்லை. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேதமே இதற்கு வித்து. புத்தர் அவதாரம் எடுத்தார், வேதத்தை ஒத்துக்கல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆகதே சாகதம் ஸ்வாகதம் குறியா ஸ்வாகதே ஆகதம் கரும். வாங்கோ, நீங்க 10 அவதாரத்துல ஒண்ணு ஏத்துக்கிறோம் உங்களை, ஆனா நீங்க வேதத்தை ஏத்துக்கல, உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், போயிட்டு வாங்க. பௌத்த மதத்தை அவர் தனியா ஒரு மதமா உருவாக்கி விட்டார், ஆனா வேதத்தை ஒத்துக்கல. அதனால இன்றளவும் அவருக்கு பூஜை புனஸ்காரம் யாகம் வேள்விகள் கிடையாது. எத்தனை பேர் புத்தர் நம்ம இந்து கடவுள்னு தெரியாம இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கோங்க, 10 அவதாரத்துல அவரும் ஒண்ணு, புத்த அவதாரமும். சோ அதே மாதிரி ஜாபால மகரிஷி, ராமர் வால்மீகி ராமாயணத்துல ஜாபால மகரிஷி தப்பான செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ராமர் சொன்னாரு, ரொம்ப நல்லா பேசுறீங்க சுவாமி, ஆனா இதுல எதுவுமே தர்மம் இல்லை, அதனால நீங்க சொல்லறதை நான் எடுத்துக்க மாட்டேன், போயிட்டு வாங்க. அப்ப யாருன்னா ஒருத்தர் தப்பு சொல்றாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும்? சுவாமி நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்க, அதனால நாங்களும் இனிமே என்ன பண்றோம், நாங்க நீங்க சொல்றத யாருன்னா ஒருத்தர் அண்ணா சார் நீங்க பேச்செல்லாம் நல்லா இல்லை சார், நான் உங்க கூட பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சண்டை போடணுமா? அப்படி பண்ணக்கூடாது. அவங்க அதுக்கு தான் பகவான் 2 காதை கொடுத்துருக்காங்க. கெட்டது ஏதாவது பேசுறான்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விட்டுடணும். இதை விட்டுறாதே, சொன்னதை விட்டுறாதே. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நல்லா காது கொடுத்து கேட்கணும், கண்ணார பார்க்கணும், திருப்பியும் வாயால சொல்லி பார்க்கணும். கெட்டது நடக்குதுன்னா ஒரு முறை கேட்டுட்டோமா, பகவானே இதை ஏன் என்ன பார்க்க சொன்னியோ விட்டுடு, இதை ஏன் எனக்கு கேட்க சொன்னியோ விட்டுடு, இதை எனக்கு எதுக்கு பேசணும், வாயே திறக்கக்கூடாது, அந்த இடத்துல விட்டுடணும். ஸோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்றார், கஸ்தம் ஸ்வயம் யதாபி யஜ்ஞோ அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாம் திருஷ்ட்வா புனம் த்வம் சதுநாம் குபுத்திஹி. நீங்கள் குழந்தைகளே, நீங்க இந்த பார்க்கிற இந்த உலகத்தில் பகவானை தவிர வேறு யாரையும் பார்க்காதீர்கள். எதற்காக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே சொல்லிருக்கு, அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாஹா ஜங்கம்யமானா பரியந்தி மூடா அந்தேனைவே நீயமானா யதாந்தாக. வாழ்க்கையில் நம்மளே கண்ணு தெரியாதவா, நம்ம போய் இன்னொரு கண்ணு தெரியாதவனுக்கு போய் கையை பிடிச்சி நான் உன்னை கரையேற்றுறேன்னு சொல்ல முடியுமா? நமக்கே கண்ணு தெரியல, அடுத்தவனுக்கு எப்படி நம்ம கண்ணு தெரியாதவனை போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக முடியும்? அவர் சொல்றார், நம் அனைவருக்கும் வாழ்க்கையில எது அறியாமைன்னே இன்னும் தெரியல, எது ஞானம்னே புரியல. அப்ப நம்ம எப்படி நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியும்? புரியுதுங்களா? இதை சொல்லி ரிஷபர் சொல்றார், யாரையும் நீ நம்பாதே கடவுளை தவிர. அம்மா அப்பாவை நம்பலாம், ஆனா உற்றார் ஊரார் யார் இருந்தாலும் அவர்கள் சொல்லுவது நம்பாதே. ஏன்னா அவங்க எதை சொல்லுவாங்க? எல்லாருமே அஜ்ஞானத்தோடு தான் இருக்கும். இதுல இன்னொரு குரூஷியல், மற்றவன் யாருன்னா நமக்கு தப்பு பண்ணலாம், நமக்கு நாமே யாருன்னா தப்பு பண்ணிப்போமா? உனக்கே தெரிஞ்சு நீயே நெருப்பு போய் தொடுவியா? ஏன் தொட மாட்டே? தொட்டா சுடும். ஆனா நமக்கு நாமே சூடு பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு? சுவாமி அவன் நல்லவன் தான் அப்படின்னு. அதுதான் பெரிய தப்பே. வாழ்க்கையில நமக்கே இருக்கிற அஜ்ஞானம் நம்ம கிட்ட இருந்திருக்கும் போது நம்ம போய் அடுத்தவங்கிட்ட போய் சொல்றோம் எனக்கு நான் நல்லவன்றோம். ஆனா இந்த உலகத்துல எல்லோருமே அஜ்ஞானத்தில் தான் இருக்கின்றோம். அப்ப அஜ்ஞானத்துல இருந்து மீளணும், அது தெரியணும்ல. எப்படி நான் மீளறது அப்படின்னா, பகவானிடம் சரணாகதி அடையுங்கள். நம்ம கணவராக இந்த பிறவியில நமக்கு ஒருத்தங்க இருக்காங்க, அடுத்தது நம்ம என்ன பிறவி எடுப்போம் யாருக்குமே தெரியாது. அதுல யார் நமக்கு கணவனா வருவாளோ இல்ல மனைவியா ஆவாங்களோ இல்ல நம்மளே கணவனா ஆகுமோ தெரியாது. இல்ல மனுஷனா இருந்தா ஓகே, மிருகமா இருந்தா ஸோ எப்படி பிறப்பு இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தந்தையும் இது நல்லா புரியணுன்றதுக்காக, ஏன்னா இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பயங்கரமான ஸ்லோகம். உடனே சுவாமி குருன்றவர் நிலை இல்லாதவர், மனைவி என்பவர் நிலை இல்லாதவர், கணவர் என்பதும் நிலை இல்லாதது, ஸ்வஜனங்கள் எல்லாம் நிலை இல்லாதவர்கள், அப்புறமா
தெய்வமே நிலை இல்லாதது. உடனே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், நான் எதையுமே கும்பிட மாட்டேன், நாஸ்திகன் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்லோகம் அவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்லோகம். உடனே வீட்டில் போயிட்டு நான் ராமகிருஷ்ண மடம் போனேன், பாகவதம் கேட்டேன். குரு ந சஸ்யாத்து ஸ்வஜனம் ந சஸ்யாத்துன்னு அவர் சொன்னார். இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு போய் உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் அங்கே போவாதுன்னு சொன்னேன். நீங்கள் தான் போய் இப்படி கெட்டு வரீங்க. அப்போ என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டட் வீடு. இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது வாடகை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதுக்காக கஷ்டப்படுவீங்களா? பட மாட்டோம். ஏன்னா இது வாடகை வீடு, நம்ம இவ்வளோ நாள் தங்கி இருக்கிறோம், ஆனால் வெளியே போகிறோம். இது நம்ம வீடு இல்லைன்னு தெரியும். அதுக்குன்னு என் வீடு இல்லைன்றதுக்காக க்ளீன் பண்ணாமல் இருப்பீங்களா? வெளியே போகும்போது பூட்டு போடாமல் இருப்பீங்களா? சுவாமி என் வீடு இல்லை சுவாமி, வீட்டுக்காரர் மேலே இருக்காரு, மீன்ஸ் ஹவுஸ் ஓனர் தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஹவுஸ் ஓனர் மேலே இருக்காரு, இது என் வீடு இல்லை, நான் ரெண்டட் வீடு தான் சொல்லி வீட்டை பூட்டாம போவீங்களா? பூட்டுவீங்க. பூட்டுட்டு பூட்டை வேற பிடிச்சி இழுப்பீங்க, ஏன்னா பூட்டி இருக்கான்னு பார்ப்பீங்க. அதே போல இந்த சரீரம் என்பது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிற தெய்வமான பகவானை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கத்துக்கிறதுக்காக தான் இந்த பகவான் இந்த வீட்டை ரெண்டா கொடுத்துருக்கான். நம்ம ரெண்ட் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முலாம்லாம் பூசின்னு இருக்கும். என்னது ஏதேதோ பியூட்டி பார்லர் இதுவெல்லாம் போட்டு மேக்கப் அடிச்சுட்டு இருக்கும். பகவான் பார்க்குறான், எப்போ வீடு உந்து இல்லைப்பான்னு சொல்லி தான் அவன் வீட்டுக்கு ஓட்டையெல்லாம் கொடுக்குறான். அப்பப்போ வீட்டில் வந்து மதில் சுவர் உடஞ்சி விழுது, எலக்ட்ரிஷியன் வராரு, பிளம்பர் வராரு, கார்பெண்டர் வராரு. அதே மாதிரி இங்கே கண்ணு போகுது, வாய் வேகமாக இருந்து, காது கேட்க மாட்டுது, கை கால் ஏதோ இழுத்துட்டு போகுது. அப்போ என்ன அர்த்தம்? வீடு அப்பப்போ ரிப்பேர் பார்க்கணும், ஆனால் வீடு நம்மளது இல்லைன்னு இருக்கணும். அதே போல இருக்கும் அனைத்தையும் நாம் அனுபவிக்கலாம், ஆனா அதுக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை அப்போதுக்கு அப்போதே நாம் உணர வேண்டும். இதை யார் தெளிவா சொல்றான்னா, ஞானிகள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால்தான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் தேவாரத்துல 4வது திருமுறையில சொல்லும் போது சொல்றார், உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் போது குற்றாலத்து ஈசனே உற்றார் யார் உளரோ. குற்றாலர் அரசனே, கூத்தனே, எனக்கு உற்றார் யார் உள்ளரோ. அவருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனா அவர் அப்பா அம்மாவை ஏத்துக்கல. ஏன்னா என்னுடைய அப்பா நீதானே என்னை வந்து காப்பாற்றணும், ஆனா நீ வந்து காப்பாற்ற மாட்டேன்றார். அதே மாதிரி உடனே சைவம் தான் சுவாமி அப்ப பெருசுன்னு சொல்றாரு. ஆழ்வார்கள்லையும் சொல்றா, எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உமக்கே யாமாட்படுவோம். ஆண்டாள் சொல்றா, எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும். ஏன் அப்படி சொன்னான்னா, அவங்களுடைய அப்பா விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார் என்ன சொல்றார்? எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி வந்து வந்து வழி வழி ஆட்படுவோம் அப்படின்றார். 7 பிறவிக்கும் நான் உமக்கே அடிமையாக இருப்போம். பெரியாழ்வாருக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க. பெரியாழ்வாருடைய பொண்ணு ஆண்டாள் கண்டெடுத்த பெண்ணாக இருந்தாலும் தந்தை ஸ்தானத்துல இருந்தார்ல. அப்ப அப்பா இருந்தும் இந்த அம்மா என்ன சொல்றா? எனக்கு நீதான்பா பகவானே. அப்ப உண்மையான பகவான் யாருன்னா, உண்மையான அப்பா அம்மா யாருன்னா பகவான், உண்மையான குரு யாருன்னா பகவான். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை சொல்றோம். என்ன? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர். இன்னொன்னு சொல்றதா இருந்தா, அம்மாவும் குரு, தந்தையும் குரு, குருவும் குரு. எங்க இருக்கிறது அது? தாயிற் சிறந்த ஓர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அங்க சொல்லும் போது அம்மா அப்பாவே தான் குரு. ஏன்னா அம்மா அப்பா மட்டும் தான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லத வழியை காமிப்பா. குரு மட்டும்தான் எப்பவுமே நல்ல வழியை காமிப்பா. ஆனா அம்மா அப்பா அங்க நல்லவங்களா இல்லைன்னா, அம்மா அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நீ ஆத்மா, நீ கடவுள், நீ ஒரு பெரிய சச்சிதானந்த வஸ்துன்னு புரிய வைக்கலன்னா அவங்க அம்மா அப்பாவே கிடையாது, அவங்க குருவே கிடையாது, அவங்க சாஸ்திரமே கிடையாது. சாஸ்திரமே இல்லைன்னு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் சாஸ்திரத்துல பூர்வ மீமாம்சான்னு ஒரு பகுதி, அதை யாரும் தொடமாட்டாங்க. ஏன்னா அது ஆத்மாவை உணர வைப்பதல்ல, அஜ்ஞானத்தை வளர்ப்பது. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பூர்வ மீமாம்சா எனக்கு வேண்டான்னுட்டா. அதனால்தான் உத்தர மீமாம்சான்னு வந்து அதுல ஞான காண்டம்னு வச்சு அதுல வேதாந்தத்தை புரிய வச்சாங்க. ஸோ எல்லாமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல
எது நமக்கு நிரந்தரம் எனில் நித்திய நிரந்தரமான வஸ்து, நமக்குள்ளேயே எப்பொழுதும் இருக்கிற அந்த வஸ்து இந்த ஆத்மா. அந்த ஆத்மான்னு புரிய முடியலன்னா அந்த பகவானே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய சொந்த சொத்து. அந்த சொந்த சொத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான்ப்பா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு யார் சொல்றார்? தூக்கம் வந்துருத்தவனுக்கு ரிஷபதேவர் சொல்றார். சொல்றார், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கை, இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரிஷபகீதையை சொல்கின்றார். இதோடு இந்த அத்தியாயம் முடிவிற்று அடுத்தது ரிஷபருடைய மகனான பரதனுடைய வாழ்க்கையை அடுத்த வாரம் சந்திப்போம். அந்த அடுத்த வாரத்தில் நிறைய கதை இருக்கு, பியூட்டிஃபுல் ஜோக்ஸ் கதைகள்லாம் இருக்கு. எப்படி பரத மகாராஜா வளர்ந்தார், எப்படி அவர் பிறவி திரும்ப திரும்ப பிறந்தார், எப்படிலாம் ஜோக் பண்ணாருன்னெலாம் வரப்போகிறது அடுத்த இதுல அதை பார்க்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா